வணக்கம். கேக்குதா? ஆஹ், எல்லோருக்கும் வணக்கம். அது இங்க மாலை வணக்கம், அங்க இங்க சுந்தரராஜன் சார் இருக்கிற இடத்துல காலை வணக்கம். எப்படி இருந்தாலும் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹ், அவங்க சொன்னது மாதிரி இந்த குவிகம் அமைப்பு இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்வு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. என்னன்னாக்க நம்ம சந்திப்பு என்பதே சந்தித்து மற்றவர்களோடு மற்ற துறையில் இருக்கிறவங்களோட பேசுறது, நம்ம சேர்ந்து இருக்கிற துறையில் இருக்க பேசுறது ரொம்ப கம்மியாக இருக்கிற காலத்தில் ஜஸ்ட் இந்த இணையதளத்தின் மூலமாக சந்திப்புகள் மிகவும் முயற்சி. அவங்க பிரபாகரன் சார் சொல்றது மாதிரி நான் அழகிய சிங்கர் அவருடைய புத்தக அந்த ஸ்டாலில் நான் இருக்கும்பொழுது அவங்க சொன்னாங்க கலந்துக்கலாம்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க இந்த தலைப்பு இந்த தலைப்புனால் நம்ம வைக்கலாம், தலைப்பிற்கு உள்ளாரையும் வரலாம், கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் சுதந்திரமா அப்படின்னு நான் சொன்னேன். ஓவியமும் எழுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது பெரிய நல்ல ஞாபகம் என்னன்னாக்க, ஒரு 88 சென்ட்ரல் லலித் கலா அகாடமி சென்னையில் ஜெயகாந்தன் அவர்களையும் அசோகமித்தன் அவர்களையும் அழைத்து நாங்கள் ஓவியர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆதி மூத்த ஓவியர் ஆதி போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்ட அந்த ஓவிய கண்காட்சி அதில் அழைத்து நாங்கள் ஒரு கலந்துரையாடல், அதில் ஜெயகாந்தன் அவர்களும் அசோகமித்தன் அவர்களும் கலந்து கொண்டார். அப்போ அந்த தலைப்பு எழுத்தும் ஓவியம் தான். அந்த 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 இது தலைப்பு இப்போ அதே தலைப்பில் தான் இப்போவும் திரும்பவும் பார்க்குறோம். பட் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அப்போ அந்த இதில் அதுதான் நினைவு கூர்ந்து அதை சொல்றது. அப்போ எழுத்தும் வேறு, இது வேறு வேறு இதுவாக இருந்தாலும் நாம் அதை ஒன்று என்று சொல்லுற இடத்துல போய் நிற்கிறோம் சமயத்தில் அப்படிங்கிறது. நான் சமீபத்தில் பேசிட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு ஓவியத்தை, ஒரு எழுத்தை எப்படி அதோட தொடர்புபடுத்துறது, எழுத்துக்கான ப்ரெசன்டேஷன் என்ன, ஒரு ஓவியத்துக்கான ஒரு பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எழுத்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இயங்குகிறது. ஓவியம் உலகளாவிய மொழியாக மாறி நிற்கு. ஓவியத்துக்கு பெரிய குறிப்பிட்ட அடையாளத்தை ரொம்ப சுருக்கி சொல்லிட முடியாது. எழுத்து குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை எடுத்துக்காட்டு சொல்றதுன்னா எழுத்து. இந்த வடிவங்கள் எல்லாம் மாறி நிற்கிறது. எழுத்துல ஒரு வடிவம் இருக்குனாக்க சாதாரணமாக நமக்கு கிடைக்கிற வடிவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க பெரிய கோயில்கள், ஆலயங்கள்லாம் இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை நம்மளால் படிக்க முடியுதா இல்லையா இருந்தாலும் அதிலிருந்து அந்தந்த காலகட்டத்தை சொல்ற அந்த வடிவங்களை, எழுத்துடைய வடிவங்களை நம்ம பொருளை உணர்றோமோ இல்லையோ, அந்த வடிவங்களை நம்ம பார்த்து அதிலிருந்து ஓவியத்துக்கு மாற்றி எடுக்க முடியுமாங்கிறதெல்லாம் நடந்திருக்கு. அதில் மூத்தவர் ஆதி மூலம் அவர்கள் அதில் கையாண்டு அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அவருடைய எழுத்தை வித்தியாசமாக கொண்டு வந்தார். அது பிறகு அது தொடர்ந்து அதை சில பேர் அந்த மாற்றங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எழுத்துல. இது சில கமர்ஷியல், நாங்கள் கல்லூரியில் படிக்கும்பொழுது அதை கமர்ஷியல் ஆர்ட்ங்கிற ஏரியாவில் தான் அதை பார்ப்போம். அந்த வடிவங்கள் தான் அது. அந்த எழுத்துக்கும் ஓவியத்துக்கும் என்ன அப்படின்னு வரும்பொழுது, ஓவியம் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்தாலும் ஆனா எழுத்தின் மூலியமாக அந்த ஓவியத்தை சொல்லுவதற்கான வேலைகள் நிறைய இருக்கு. ஒரு புத்தகம் கொண்டு வர்றோம்னா, ஒரு எழுத்தாளர்கள் ஒரு புத்தகத்தை கொண்டு வர்றாங்கனாக்க ஒட்டுமொத்தமாக பல சிறுகதைகள் உள்ளார அடங்கி ஒரு சிறுகதை தொகுப்பு வந்தா கூட ஒரு குறிப்பிட்ட கதைக்கு ஒரு தலைப்பை வச்சு அந்த தலைப்பையே அந்த சிறுகதைக்கு தொகுப்புக்கு கூட வைக்கிறது உண்டு. இப்போ நம்ம உதாரணமாக எடுத்துட்ட எழுத்தாளர் அழகிய சிங்கர் அவர்கள் அப்பாவின் அறை அப்படின்ட்டு ஒரு சிறுகதை தொகுப்பு, அதுல ஒரு தொகுப்பு ஒரு கதைக்குத்தான் அந்த பேரு, அதை தான் தலைப்பாகவும் வச்சிருக்கிறாரு. நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஓவியம் ரொம்ப சிறப்பா இருக்கு, இந்த ஓவியம் எங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேட்டேன். எங்க இருந்து எடுத்து அதை பதிவு பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது தான் சொன்னாரு, இல்ல நல்லா இருந்தது அந்த ஓவியத்தை எடுத்து போட்டேன் அப்படின்னு. அது வான்கோவுடைய ஓவியம், வின்சென்ட் வான்கோவுடைய ஒரு ஓவியம்.
அதை வான்கோவோட ஓவியம்னு நம்ம உள்ளார பதிவிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அது அப்பாவின் அறைங்கிறது உள்ளார அந்த கதையோட நம்ம போனாலும் இந்த கதையோட அந்த ஓவியங்கள் போகுதா இல்லைங்கிறதோட மிகப்பெரிய சிறப்பான ஓவியம். அந்த ஓவியத்தை பார்த்த உடனே எனக்கு அது வின்சென்ட் வான் காக் ஓவியங்கிறத கூட தெரியாம அந்த ஓவியம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது, வண்ணங்களோடு வேற மாதிரி இருக்கு, வேற ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிருக்காங்க, அது யார் தான் இருக்கும் அப்படின்னு பொழுதுதான் ஒரு ஓரத்துல இந்த வின்சென்ட்ங்கிறது ஒரு இது வந்து, அப்புறம் அவருடைய ஓவியங்கள் பல ஓவியங்கள் பார்த்துருக்கோம். அதனால பெயர் தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும் ஒரு ஓவியம் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதனால தான் ஓவியத்தை உலக பொதுமொழி இந்த இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு ஓவியத்தை தான் சொல்றாங்க. மற்ற எழுத்துக்களுக்கு மற்ற மொழிகளுக்கு தனியான ஒரு அக்கறையான ஒரு அதற்கான ஒரு பாகுபாடு பார்க்கறதெல்லாம் இருக்கு. அந்த ஓவியத்துக்கு எப்படி பார்க்க முடியாது, பார்ப்பவருக்கு அந்த அனுபவம் இருந்தால் அந்த ஓவியத்தை நெருங்கி பார்க்க முடியும். அப்போ ஓவியத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு. ரியாலிஸ்டிக் ஓவியம், இப்போ உதாரணமா எடுத்துட்டா நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ரவிவர்ம ஓவியம். அதுக்கு பிறகு நிறைய வந்த ஓவியங்கள் இருக்கு, வெளிநாட்டுல வந்த ஓவியங்கள் இருக்குது. சர்ரியாலிஸ்டிக் டாலி சொல்லுவாங்க, வெளிநாட்டுல இருக்கு டாலி, இந்த கனவு நிலை ஓவியம். அப்புறம் அப்டிராக்ட், இடையில மற்ற கியூபிசம், பல மாற்றங்கள் வர வர அதுக்கான அந்த காலகட்டத்தில் சில நவீனத்திற்கு முன்னும் பின்னும் மாற்றங்களை ஏற்படுத்திய துறை இருக்குது அந்த ஓவியத்தில் இருக்கு. இது எந்தெந்த இடத்துல எழுத்தோட கூடி வருகிறது, நமக்கு இந்த ஓவியம் தான் முதல் முற்றாகவும் இருக்கிறது. எழுத்துக்கு எல்லாம் முன்னாடி ஓவியம் தான் நமக்கு, அதுல இருந்து தான் எழுத்தே வர்றது. அந்த வகையில இந்த எந்தெந்த காலகட்டத்தில் இது மாறி போகுது, யாரு இங்கிருந்து அதை எடுத்தார்கள், எப்படி பயன்படுத்துகிறார்கள். நீங்க பிகாசோவுடைய ஓவியத்தை எடுத்துட்ட எல்லா எழுத்தாளர்களும் கிட்டத்தட்ட சொல்றதுக்கு ஆரம்பிப்பாங்க, நண்பர்கள் எல்லாருமே பொர்னிக்காவை பற்றி சொல்லுவாங்க. அது வந்து அவர் வந்து ஒரு ஒரு நிகழ்வுக்காக கொடுத்த ஒரு கமிஷன் ஒர்க்கு தான். 10-12 ஓவியங்கள் பண்ணியிருக்காரு, அதுல ஒரு ஒர்க்கு தான் பொர்னிக்கா. உலக வார் நடக்கும்போது அதை பண்ணு அவரு அந்த பிகாசோ ஒரு ஓவியம் வந்தாங்கன்னா அவர் ஒரு கண்ணு மட்டும் வெளியில வந்திருக்கும் ஒரு ஓவியத்துல, வேற ஒரு ஓவியத்துல வரும். அதை நான் என்ன சொன்னேன், அவரை வந்து இஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் தி கும்பகோணம் நான் சொன்னேன். கும்பகோணம் பட்டிசொல் மியூரல்ல இருக்குது இந்த ஓவியம். ஒரு ஓவியத்தினுடைய கண்ணு வெளியில வந்திருக்கு. பட்டீஸ்வரம் மியூரல்ல இந்த ஓவியங்கள் எல்லாம் ஒரு கண்ணு மட்டும் வெளியில வந்திருக்கு. அது வேற ஒரு டைமென்ஷன்ல அதை சொல்லப்பட்டிருக்கிறது. இது சொல்லப்பட்ட காலம் வேறு. பிகாசோவுடைய அப்பா வந்து அவர் ஒரு லைப்ரரியன், அதனால அவருக்கு அந்த வசதிகள்லாம் கிடைச்சது பார்த்தேன். நான் ஒரு ஒரு மீட்டிங்ல கூட சொன்னேன், பிகாசோ கும்பகோணத்துக்கு வந்து பார்த்துட்டு தான் அதை பண்ணாருன்னு சொன்னேன். ஒரு மனிதன் கற்றுக்கொள்வதற்கு எங்கு இருந்து வென்றாலும் கற்றுக்கொள்ளலாம். எல்லா பொக்கிஷலும் செதறி கிடக்குது. ஒரு மனிதன் ஒன்றை தேடி ஏன் போறான், ஏன் வெளியில போறோம், ஒன்றை தேடித்தான் போறோம். இருக்கிற இடத்துல இருக்கும், இருந்தாலும் ஏன் தேடி போகிறோம். அந்த வகையில பிரித்து இது இந்த இந்த ஓவியம் இந்த மொழியை சொல்லுகிறது, இந்த இணைத்தை சொல்லுகிறது, இந்த இப்படி பிரிச்சு பார்க்கறதுங்கிறதுல ஒரு அபத்தமான விஷயம். ஒரு அதனால தான் ஓவியத்தை உலகளாவிய ஒன்றோடு இணைத்து பார்க்கலாம். ஒரு இடத்துல வந்து இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லலாம். இப்ப நான் சொன்னது மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு ஓவியர் பண்ணியிருந்தாரு. நம்ம இவங்க வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங், தஞ்சாவூர் பொம்மை எல்லாம் கையில வச்சுட்டு பார்க்கறது மாதிரி மோனிலிசா கையில இப்போ தஞ்சாவூர் பொம்மை இருக்கிற மாதிரி ஒரு ஓவியத்தில் பண்ணியிருந்தாரு. ஒரு தஞ்சாவூருக்கு வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவுல பண்ணியிருந்தாரு. இப்படியாக பல இது இருக்குது. பல பேர் நம்ம எல்லாம் ஓவியத்தெல்லாம் எப்படி சொல்றோம்னு சொன்னாக்கா அனுபவம் சார்ந்து பார்க்கணும். நம்ம கல்லூரியில் நான் படித்தேன், கல்லூரியில் படிக்காதவர்களும் ஓவியம் செய்கிறார்கள், கல்லூரியில் படித்தவர்களும் ஓவியம் செய்கிறாங்க. நிறைய பேர் கல்லூரியில் படிச்சுட்டு வேற வியாபாரம் பண்றவங்களாம் இருக்கிறாங்க. கல்லூரியில் படிச்சுட்டு ஓவியம் பண்ணாமே இருக்கிறாங்க. கல்லூரியில் படிக்காமையும் ஓவியம் செய்யறவங்களும் இருக்கு. மிக சிறப்பாக பண்றவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு செல்ஃப் தாட்னு சொல்லுவாங்க. ரியலி தேர் இஸ் த தாட்ஃபுல் பீப்புள். அவங்க தான் எந்த ஒரு கட்டுப்பாடும் அனுபவங்கள் இல்லாம தன்னுடைய சுயமாக அதை உள்ளார வர்றவங்க. அவங்களெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா எதை நோக்கி, நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்த நான் இங்க இருந்து பேசுறதுக்கு நான் சொல்றேன். தமிழகத்துல எடுத்துட்டாக்க பத்திரிகையிலிருந்து
ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்ட ஒரு கலாச்சார ரீதியாக அப்படித்தான் நம்ம வந்திருக்கிற மொழியை. அதற்கு முன்னாடி கோயில்கள்ல கூட ரொம்ப குறிப்பிட்ட காலத்துல தான் போயிருக்கிறாங்க. நம்ம கோயில் மாதிரி நமக்கு கிடைச்சது மாதிரி எந்த நாட்டுக்கும் கிடைக்கல. அப்படிப்பட்ட அற்புதங்களை உள்ள தமிழ்நாடு. அதுல கும்பகோணம் ராமசாமி கோயில பாத்தீங்கன்னா அற்புதமான சிற்பங்கள். பட்டீஸ்வரத்துல வால் மியூரல்ஸ் இருக்கும். தஞ்சாவூர் கோவில்ல பாத்தீங்கன்னாக்க இது வால்ல அந்த சுவத்துல வந்து சுவர் ஓவியங்கள் இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தை சொல்லுதானாக்க இல்லவே இல்லை. அப்பா அப்பா வந்து ஏறு மிதிச்சதும் வயல்ல நடவு நட்டதும் மக்கள் வந்து வரியில இருந்து வேற ஒரு தொழில் பண்றதெல்லாம் இல்லை. அரசன் ஊர்வலம் போறதும் அரசியல் போய் கோயிலை சுத்தி பார்க்கறதும் தான் இருக்குது. அப்ப எந்த விஷயத்தை அவர்கள் சொல்ல வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கலையா பார்க்கணும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ரொம்பவும் உள்ளார போய் நம்ம அந்த அரசியலை பார்க்க வேண்டியது இல்லை. ஆனா அரசியல் செய்யறது கூட ஒரு அரசியல் தெரியணும். அரசியல் தெரியாம அரசியல் பண்ணாக்க அரசியல் தோற்று விடுவார்கள். எல்லாத்துக்குலயும் ஒரு அரசியல் இருக்கு. இவன் குடும்பத்துல கூட அரசியல் இருக்கு. நல்லது கெட்டதை அறிஞ்சு இப்படி பண்ணுன்னு சொல்றது கூட ஒரு அரசியல். அதனாலதான் நம்ம சாணக்கியாவை பற்றியும் மற்றதை பற்றியெல்லாம் பேசுறோம். எல்லா இடத்துலயும் இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. இந்த கலையில் வந்து அதான் அந்த திரும்பவும் நான் அந்த இதுக்கு வரேன். ஏன் அசோகமித்திரனை ஜெயகாந்தனை ஆரம்பிச்சு வச்சேன்னு சொன்னா, மிகப்பெரிய மேதைகள் அவர் எழுத்து. அப்ப அசோகமித்திரன் நான் இது வேறு எழுத்து வேறு ஓவியம் வேறு அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேசும்பொழுது, அப்புறம் எதுக்கு நீங்க ஆதியினுடைய படத்தை வாங்கி உங்க அட்டைப்படமா போட்டு இல்ல அவரு அப்போ கொஞ்சம் அப்பதான் நேஷனல் அவார்டு வாங்கி வந்திருந்தாரு, அதை போடணும். அப்ப நான் சொல்றேன் நீ உட்கார ஜெயகாந்தன் அவருடைய ஆளுமையோட சொன்னோம்னா நான் உட்கார்ந்துட்டேன். கடைசியில சொன்னாரு, வேறு வேறு என்று எல்லாம் சாதாரண அப்படிங்கிறத விட சாமானிய மக்கள் கூட தெரியும். அதை ஒன்று என்று சொல்வதற்காக நாம் எல்லாம் இங்கே இருக்கோம். அது ஒன்றுபடுதல்ங்கிறதுல தான் எல்லா விஷயமே இருக்கு. வேற்றுமை பிடித்து பார்க்கறதுக்கு யாரு வேண்டாலும் எதை வேண்டாலும் பிடிச்சு பார்க்க. ஓவியத்தை ஒரு அனுபவம் சார்ந்து பார்க்கறது தான். அந்த அனுபவம் அழகு என்பது எது? இட்ஸ் பியூட்டிஃபுல்னு சொல்றோம். அது எதை வரையறுக்க முடியுமா அந்த அழகு? அந்த மனிதன் தான் நான் அளவுக்கு சொல்றத மற்றவர்கள் சொல்ல வாய்ப்பு. அப்ப அந்த அழகு என்பது அது பொது உடைமையாக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் தாண்டி பார்க்கிற அந்த பார்வையிலிருந்து நீங்கள் எதை எடுக்கிறீங்க, எதை எடுத்துக்கிறீங்க, நீங்க எப்படி வந்த வாழ்க்கை பெற்ற அனுபவங்கள் இதை சார்ந்துதான் அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்ப கலை இப்போ எழுத்துங்கிறது வந்து எண்ணம் எழுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எண்ணங்கள் போன்றும் எழுத்து போன்றும். எழுத்து ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை குறிப்பிட்ட இதுல அரசியல்லாம் நிறைய வந்துருச்சு. ஜாதி மதம் மொழி இதெல்லாம் பேசுறதுக்கு தான் எழுத்தை யூஸ் பண்றாங்க, எழுத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா ஓவியத்தை அப்படி பயன்படுத்த முடியுமா? அப்படி பயன்படுத்தினா அது அரசியல். ஒரு கலைஞன் ஒரு அரசியல் பண்ண முடியுமா? உண்மையிலே அவன் கலைஞனா இருந்தாலும் அரசியல் செய்ய முடியும். அப்ப எதை சார்ந்து அவன் செய்ய வேண்டும்? அவன் நம்முடைய வாழ்க்கை நிலையை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த ஒவ்வொரு துறையிலையும் இருக்கின்ற அந்த விஷயத்தை என்னன்னு சொல்லும்போது, நான் நவீனத்துல சாதாரணமா ஓவியம் பண்ணிட்டு இருந்தேன். எங்க பிரின்சிபால் இருந்தாரு, என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி ஓவியம். அதுக்கு முன்னாடி பத்திரிகையில வந்த லதா, மாருதி இவங்களெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. காலேஜ் ஆஃபர்ஸில் நான் போனதுக்கு பிறகு இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி முன்னோர்கள்லாம் பண்ணிட்டாங்க, நீங்க ஏதாவது புதுசா பண்ணுன்னு சொல்லி அப்புறம் மற்றவங்களெல்லாம் பார்க்க சொன்னாங்க. நமக்கு முன்னாடி முன்னோர்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓவியத்தை வந்து ஒரு இட் இஸ் நாட் கனெக்டட் வித் த ஸ்டேட், இட்ஸ் நாட் கனெக்ட் வித் த ஸ்டேட் பீப்புள். அந்த மக்களுக்கான தனிப்பட்ட மக்களுக்கான உள்ளதுன்னு அதை நினைக்க முடியும். இப்போ என்னுடைய ஓவியத்தை நான் பண்ண ஓவியத்தை எடின்பர்க்ல இருந்து வாங்கிட்டு போய் எக்ஸிபிஷன் வச்சாங்க. நான் ஓவியத்துக்கு சாதாரண பெயர் வைப்பதில்லை. என்னுடைய பெயர் வைக்காத பெயர்ல தாண்டி போறது தான் படைப்புகள். படைப்புக்கு வந்து ஒரு பெயர்ல குறிப்பிட்டு அழுத்த முடியாது. ஒரு பெயர் கொடுப்பதனாலே அதெல்லாம் 5 குப்புசாமிக்கு ஒரு 5 பேரும் ஒரே மாதிரி இல்லை, 5 குப்புசாமி ஒரே மாதிரி இல்லை. குப்புசாமி என்பது பெயர், பட் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ ஓவியத்துக்கு பெயர் இல்லாத ஓவியங்கள் தான் நிறைய. அப்ப அங்க எடின்பர்க்ல அந்த கேலரிக்காரங்க கேட்கறாங்க, இது யாரு? யாரோ நம்ம ஊருக்காரரு வெளிநாட்டுல இருந்து வெளி உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தவர் இங்க பண்ணியிருக்கிறார்.
இல்ல நம்ம ஊருக்காரரு இங்கே பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது ரெண்டுமே கிடையாது. நான் அந்த ஊருக்கு போகவும் இல்லை, வெளிநாட்டுக்காரங்க வந்து பண்ண முடியல, நான் இங்க இருந்துட்டு பண்ணதை வாங்கிட்டு போயிட்டு. அதனால அந்த படைப்புகள் அனுபவங்களை உள்ளடக்கிய விஷயமாக படைப்புங்கிறது. அடையாளம் என்பது எது? நான் எந்த அடையாளத்தோடு இருக்கிறேன்? எனக்கான அடையாளம் எது? என் படைப்பு தான் எனக்கு அடையாளம். அடையாளத்தை வைத்துக் கொண்டு படைப்பை நோக்கி போகக்கூடாது. படைப்பை படைப்பு மூலியமாக ஒருவன் அடையாளம் பெற வேண்டும். அதுதான் சரியான ஒரு படைப்புக்கான இலக்கணம். இந்த மொழிக்காரன், இந்த இனத்துக்காரன், இத அப்படின்னு சொல்லிட்டு படைப்பை நீ வச்சுனாக்க அது படைப்பாக ஆகாது. உன் படைப்பின் மூலமாக ஒரு மனித நேயத்தை அதை கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, அது அந்த அந்த லெவல் அந்த ஏரியா போகும்போது தான் ஒரு மனிதன் நம்ம எதை நோக்கி நான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ சாதாரணமாக நான் வந்து ரியலிஸ்டிக் பெயிண்டிங் பண்ணி கோயில் படங்களை பண்ணிட்டு மாணவர்களை மக்களை பார்த்து நேச்சர் பண்ணிட்டு, ஆனால் காலப்போக்கில் நான் என்னுடைய விஷயத்தை நான் எதை சொல்ல வரும்போது ஒரு செமி அப்டிராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பத்திரிகையாளர்களும் எழுத்தாளர்களும் மற்றவங்களும் விமர்சனத்துக்கு உள்ளாக்க போகும்போது திரும்பவும் நான் அதில் உள்ளார இருந்தேன். அப்போதான் வந்து கனவு நிலை ஓவியங்கள், கனவு நிலை ஓவியங்கள் என்னன்னு தெரியும், எப்படின்னு தெரியும், என்னன்னு தெரியும், என்னன்னு தெரியும், எப்படின்னு தெரியும். பார்த்ததெல்லாம் நம்ம பார்த்தது மாதிரியே இருக்கலாம், ஆனால் அது தெரியணும் கனெக்ஷன்லாம் இருக்காம அப்படி கனவு நிலை. இதிலிருந்து நான் அருவ நிலை, உருவத்திலிருந்து அருவ நிலைக்கு, அருவ நிலை போகும்பொழுதுதான் நான் கடவுளை கண்டடைந்தேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான். கடவுள் என்பது அவரவர்கள் வசதிப்படி நம்ம கடவுளை வச்சுக்கிறோம், உருவத்தை வச்சுக்கிறோம், பேரை வச்சுக்கிறோம், நம்ம ஜனநாயகத்துல அது இருக்கு. ஆனால் கடவுளை கண்டடைவது என்பது எதன் மூலமாக, நான் எதை செய்கிறோனோ அதன் மூலமாக நான் கடவுளை கண்டடைய வேண்டும். எது கடவுள்? கடவுள் என்பது எது கடவுள்னு முதல் தெரியும். இப்ப நம்ம சாதாரண சொல்ற சில கண்ட்ரியில 5 எலிமெண்ட்டுக்கு மேல சொல்றோம், நம்ம ஊர்ல சாதாரண 5 எலிமெண்ட் இருக்கு. இந்த 5 எலிமெண்ட் நீங்க வந்து சுயமரியாதை எண்ணத்தோட, தெளிந்த பார்வையோட, இல்ல நமக்கான பார்வையோட அதை பாக்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, காற்றை நீ எப்படி பாக்குறீங்க? காற்றை நான் படமாக்கணும்னு நினைக்கிறேன், வெளிச்சத்தை நான் படமாக்கணும்னு நினைக்கிறேன், தண்ணீரை நான் படமாக்கணும்னு நினைக்கிறேன், வானத்தை நான் படமாக்கணும்னு நினைக்கிறேன். இது இப்படி ஒரு 5 எலிமெண்ட்டை, இது நெருப்பை நான் படமாக்கணும்னு நினைக்கிறேன். இதை முயற்சி பண்ணும்போது தான் அது என்னன்னு நான் முயற்சி பண்றேன், என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி. அப்ப இந்த 5 எலிமெண்ட், இந்த 5 பஞ்சபூதங்கள்னு சொல்றோம், பஞ்சபூதங்கள். நான்லாம் கிராமத்துல இருந்து வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம். கிராமத்துல இருந்து எங்க அப்பா அம்மா எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது மழைக்காக படைக்கிறது, பஞ்ச வெயிலெல்லாம் வச்சுட்டு படிப்புக்கெல்லாம் வைக்கிறது, நிறைய பூஜைகள்லாம் இருக்குது. பூஜை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம வர்றோம். ஆனால் நம்ம வளர்ந்து வந்ததுக்கு பிறகு நாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், நமக்கு என்ன தெரியுதுன்னு போகும் பொழுது வெளிச்சத்தை நான் பார்க்க முடியுது, உணர முடியலையே. காற்றை நான் உணர முடிகிறது, பார்க்க முடியலையே. இதை நான் எப்படி படமா பண்ணுவேன்? நீங்க காற்று போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ காற்று என்பது எது? உயிர் என்பது எது? வெளிச்சம் என்பது எது? இத பிக்சரைஸ் பண்ணணும். நீங்க எப்படி படம் பண்ணுவீங்க? இங்கதான் அருவம் வந்து நிற்கிறது. அருவத்தை தேடி நம்ம போகணும், உருவமற்ற உருவத்தை தேடி நம்ம போகணும். இது அது வண்ணங்களாலோ பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிற சிம்பிளிஃபைடு ஃபார்மாகவே நம்ம போகணும். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போறதால, எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு வாங்குறதெல்லாம் இல்லை. ஒரு மனிதன் ஒரு மேதை ஆவது என்பது குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல இருந்து கூட அப்படி வந்துட முடியும். ஆனால் தொடர்ந்து அந்த பயிற்சி, கல்லூரியில அந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. செல்ஃப் தாட்டுக்கு அந்த பயிற்சி இல்லை. 1லிருந்து 2, 2லிருந்து 3, 3லிருந்து 4, 4லிருந்து 5 ஆரம்பிப்பாங்க.
சொல்லி கொடுப்பாங்க கல்லூரியில. ஆனா வெளியில இருக்கிறவங்க 1லிருந்து 8 போடுவாங்க, 8லிருந்து 4க்கு வருவாங்க, 4லிருந்து 3க்கு வருவாங்க. அதுக்குள்ளார சுத்தி வரும். இந்த நிலை ஏன் இங்க அப்படிங்கிறது தாண்டி வர்றது தான் ஒரு டிஸ்கஷன்ல வரும். அதுதான் இந்த குரூப் ஷோலாம் வைக்கிறோம். கல்லூரியில் படித்தவர்களும் சரி, படிக்காதவர்களும் சரி, வெளியில ஓவியங்கள்லாம் ஒண்ணா வச்சுட்டு ஒரு டிஸ்கஷன். இப்ப நம்ம எல்லாம் சந்திக்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரியாததை நான் சொல்வதாக அந்த அர்த்தம் வரல. எனக்கு தெரிந்ததை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை விட உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை சார்ந்து நம்ம அதை பார்க்கணும். அப்படித்தான் பார்க்கணும். ஓவியத்துல நாங்க பண்றது வந்து, நான் யாரும் இந்த படம் வரைஞ்சு கொடுன்னு சொன்னா நான் வரைஞ்சு கொடுக்கறது இல்லை. நான் வரைகிற படத்தை தான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுவேன். அதுல முதல்ல எனக்கு பிடிக்குது இட் இஸ் லைக் ஹியூமன், இதுதான் ஹியூமன் ரிலேஷன் மாதிரி தான். மை செல்ஃப் அண்ட் கேன்வாஸ், அது கேன்வாஸ் நானும் கம் டூ பெயிண்டிங் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் வந்து அவர் ஒர்க் பண்ண போனேன். அதுக்கு ஒரு காலம் நேரம் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் போடுறேன். எல்லாருக்கும் முன்னாடியும் நான் படம் பண்றது, எல்லாருக்கும் முன்னாடியும் நான் ஓவியம் பண்ணுவேன். அதுக்கு வந்து இதுக்கு தனிமை வேணும், அதெல்லாம் தாண்டி நான் பார்க்கணும். அப்போ ஓவியம் என்பது, எழுத்து என்பது, எழுத்துக்கு வந்து எழுத்து தான் நமக்கு அடிப்படையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து எழுத்திலிருந்து தெரிந்து கொண்டு வேறு ஒரு உலகத்தை நாம் பார்ப்பதற்கு தான் எழுத்து உதவும். எழுத்து எழுத்து ஒரு மாணவர்களுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஆர்ட் நாட் மேத்தமெட்டிக்ஸ். 3 4 7 8 8 16 எல்லாரும் சொல்லுவாங்க, எந்த ஊர்லயும் சொல்லுவாங்க. பட் ஆர்ட் நாட் லைக் தட். Art, the person to person is a different. According to our knowledge, according to our involvement, it will be different. Art உலகமளாவிய ஒரு விஷயம். ஆர்ட் உள்ளார போயிட்டோம்னாக்க எல்லாத்தையும் நேசிக்கிறோம், எல்லாத்தையும் நேசிப்போம். தெர் இஸ் நோ இது பவுண்டரியே கிடையாது. நம்ம ஊர் சொந்த மண்ணை ஊருக்கு எடுத்துட்டு போக முடியும், வெள்ளூர் மண்ணுக்கு. நம்ம ஊர் காற்றை எடுத்துட்டு போக முடியும். மக்களை நேசிப்பவர் தான் வெளி இடத்துல போய் அந்த காற்றை சுவாசிக்கும். மக்களை நேசிக்க முடியாதான் காற்றையே சுவாசிக்க முடியாது, செட்டுப்பட வேண்டிதான். இப்போ மக்களை நேசிப்பது தான். அப்ப நேசிப்பு என்பது தான் ஆற்ற வருது. ஐ லவ் தி பெயிண்ட், ஐ லவ் த ஃப்ளவர்னு சொல்றேன். லவ்வுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? த பர்சன் டு பர்சன் டிஃபர். அர்த்தமே கிடையாது. அர்த்தம் வேற 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 அர்த்தத்தை கொடுக்கும். என்ன உணர்வுகள் அதை பார்க்குறோமோ அதுக்கு என்ன பதில் நீங்க என்ன கணக்கு போட்டு இருப்பீங்க? அந்த வகையில இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஏரியான்னு சொன்ன கூட நம்ம இப்ப எல்லாம் ஆர்ட்டுக்கு வந்து சாதாரணமாக ஒரு பீரியடில் வந்து அது தெரியல, நமக்கு புரியலன்னு சொல்லி இந்த காலமெல்லாம் போய் எப்போ எல்லோரும் அதை தெரிந்து கொள்ளுகின்ற எல்லா வகையான இது இருக்குது. குழந்தைகளுக்கு நம்மளை விட குழந்தைகள் ரொம்ப நல்லா வரையுது அப்படின்னு சொல்றோம். அந்த சுதந்திரம் தான் அது. அதுல இருந்து இந்த குழந்தை இங்க வரையுது, இந்த குழந்தைங்க இங்கே வருது. ஒரு குழந்தை ஒரு வெளிநாட்டு வெளி உலகத்திலையும் நம்ம உலகத்திலையும் ஒரு அந்த வாழுகின்ற நிலைப்பாடு, அதுல அந்த வித்தியாசங்கள் வருது. இப்ப நிறைய காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்துருச்சு. நான் உங்களுக்கு ஒன்னே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறேன். நம்மெல்லாம் பேசலாம் சேர்ந்து. நீங்க உங்களுக்கு எதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் நான் சரியான பதில் சொல்றேன்னு தெரியாது, ஆனா நீங்க கேட்கறதுக்கு நான் உங்களோட பேசுவேன். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் தமிழக அரசு ஒரு கல்லூரியோடு கூட திறந்து வைக்கல, ஓவிய கல்லூரி. நிறைய மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு, நிறைய ஆர்ட்ஸ் காலேஜ் வந்துருச்சு, நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் வந்துருச்சு. வெர் இஸ் த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்? இந்திய தேசத்திலே முதலாக துவங்கப்பட்டது தமிழகத்துல தான். பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தது. சென்னையில இருக்கிற ஓவிய, கும்பகோணத்துல இருக்கிறது அந்த முனிசிபல் இருந்து கொண்டு வந்தது. இந்த 2 காலேஜ் தான் இப்ப இங்க நடக்குது. ஒரு அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் கொண்டு வரவில்லை. இது மிகப்பெரிய குறை. கலைகளையும் கலைஞர்களையும் பாராட்டல் சொன்னாங்க, என்ன செய்யறது? வாழ்க்கை எப்படி போகும்? கலைகள் பாராட்டப்பட வேண்டும். அதுக்கு மொழி சார்ந்து இருக்குது. எல்லாத்தையும் ஒதுக்கிட்டுலாம் பார்க்க முடியாது. அந்த வகையில இப்ப கொனாரக் எடுத்துக்கிறோம், கஜரப்பு போறோம், இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கோயில்களையும் பார்க்கிற சிற்பங்கள் அந்தந்த காலகட்டத்தை சொல்லுது. அந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்கள் சொல்லுது. இன்னைக்கு சன் டெம்பிள், புவனேஸ்வர்ல சன் டெம்பிள் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இந்த உருவங்கள் வேறு வேறாக இருக்கும்.
பெண்கள் உயரமாகவும் குள்ளமாகவும் மாறியெல்லாம் அப்படிலாம் இருப்பாங்க. அப்ப இந்த கலைஞர்கள் மாறுபட்டு வந்திருக்கிறாங்க, இல்லைன்னா அந்த மாடல்ஸ் எல்லாம் வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கு. பட் சன் டெம்பிளுக்கான கான்செப்ட் வேற இருக்கு. இந்த இந்த கலைகள் எல்லாம் பாராட்டப்பட்டிருக்கு. அப்போ இப்ப நம்ம ஊர்ல நான் குறைகளா சொல்லல, உள்ள இருந்த மியூரல்ஸ் கோயில்கள் எல்லாத்தையும் வெள்ளை அடிச்சு வச்சுட்டு, இல்லைன்னா ஒரு ப்ளூ கலரோ ஒரு கிரீன் கலரோ அடிச்சு வச்சுட்டாங்க. கலை உணர்வு அற்று போய் விட்டதா அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாம் இருக்கு நமக்கு. அந்த எப்படி அதை பாதுகாக்குது? இப்போ தஞ்சாவூர் பேலஸ்ல உள்ளார போனீங்கன்னாக்க அந்த ஓவியம்லாம் கொட்டிடும், அதனால இல்லை போட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதை பிரிசர்வ் பண்றதுக்கு என்ன முயற்சி எடுக்கும்? நமக்கு முன்னோர்கள் செய்து வச்சது மிகப்பெரிய காரியம். அதையெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கான விஷயம் தான் நமக்கு நிறைய இருக்கு. அந்த வகையில ஓவியம் எழுத்துங்கிறத நான் எழுத்து அதிகமாக நான் சொல்லலை. எழுத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா இருக்குது. ஒவ்வொருக்கு இருக்கு, தெலுங்குக்கு இருக்கு, தமிழுக்கு இருக்கு, அப்படி இருக்கு. நீங்க ஓவியத்தை தெலுங்கு ஓவியம்னு பிரிக்க முடியாது. இட் இஸ் ஃப்ரம் இந்தியா, இட் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, இட் இஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ், இட் இஸ் ஃப்ரம் அமெரிக்கா, இதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியே கலந்து இருக்குது, அதுதான் கலை. எழுத்து அப்படி கிடையாது, குறிப்பிட்ட மக்களுக்காக குறிப்பிட்ட ஏரியாவுக்காக அது இருக்கு. ஆனால் அந்த மொழி ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப நெருங்கி மக்களிடம் போகும். ஓவியம் கலை அப்படி, அதை மக்கள் நெருங்கினா தான் ஓவியத்துக்கு. ஆனா மொழி மக்களிடம் நெருங்கும், ஓவியம் மக்களிடம் நெருங்காது, மக்கள் தான் ஓவியத்தை நோக்கி போகும். அந்த வகையில இதோட நீங்க சுந்தராஜன் சார் சொல்லுங்க, நான் அடுத்த கட்டமா நகர்றேன். விஸ்வமையா அவர்களே, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ஓவியம் எழுத்துங்கிறத பற்றி ஆரம்பிக்கும் பொழுது எழுத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவமும் குறிப்பிட்ட இடமும் தான் இருக்கு. ஆனால் ஓவியம் வந்து இன்டர்நேஷ்னல், அது ஒரு உலக பொதுமொழின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள். அதுக்கு முதல்ல ஆரம்பிச்சவர் ஜெயகாந்தனும் அசோகமித்திரனும் இந்த தலைப்பில் எழுத்தும் ஓவியம்ங்கிற தலைப்பில் பேசியிருக்காரு. ஆ, அந்த தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் ஒன்று ஒன்று அப்படியே எடுத்து சொல்லணும் போல இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னும் உங்களுடைய நண்பர்களும் நிறைய பேர் ஓவியர்கள் வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆமா, அவர்களுடைய ஆமா. கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் அந்த எண்ணத்தை பற்றியும் அவர்கள் என்ன பகிர்ந்து கொள்கிறார் என்று கேட்டுவிட்டு பிறகு நம்ம நிறைவாக வருவோம். இப்போ நெக்ஸ்ட். தட்சிணாமூர்த்தி அவர்கள் வந்திருக்கார். திருமலை தட்சிணாமூர்த்தி அவர்கள்னு. ஆ, சார் நீங்கள் ஒரு பாண்டிச்சேரி. அன்மியூட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிடம் நீங்கள் உங்களுடைய வணக்கம் இந்த ரச்சனா. நிகழ்ச்சியை பற்றியும் ஓவியத்தை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணீங்க சார். ரச்சனா, இது அன்மியூட் பண்ணீங்க முதல்ல. மியூட்டில் இருக்கு. ரச்சனாமூர்த்தி. இந்த வராது, அவருக்கு அன்மியூட் பண்ண முடியல. அதான் கேட்குறாரு. வணக்கம். ஆ வணக்கம் தர்ஷனா. வணக்கம் வணக்கம் சார். பாண்டிச்சேரி ஒரு அனைவருக்கும் இருந்து. ரெண்டு வணக்கம். ரெண்டு 2 நிமிஷம் சொல்லுங்க சார். இந்த நிகழ்ச்சியை பற்றியும் நம்ம ஓவியம் இதை பற்றியும் சொல்லுங்க சார். ஓ, ரொம்ப மகிழ்ச்சி. திரு விஸ்வம் சார் என்ன அழைச்சிருந்தாங்க. அதுல இந்த கடவுள் பத்தி அரூபம் பத்திலாம் பேசினாங்க. நான் உண்மையில சொன்னாக்கா நான் கேட்கணும்னு தான் வந்தேன். ஏன்னா பெரியவங்க பேசுறதுல வந்து நம்ம கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு இதில் தான் வந்தேன் நான். அந்த அரூபம்ன்றது அதாவது கடவுளுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லைங்களா? அது ஒரு கண்ணதாசனுடைய கவிதை ஒன்று ஞாபகம் வந்துச்சுங்க. ம், என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளத்தின் உள்விளங்கி உள்ளுக்குள்ளே அடங்கி உண்டென்று காட்டி விட்டான் ஒருவன், ஓர் உருவமில்லா அவன்தான் இறைவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அந்த அரூபம், அந்த அப்டிராக்ட்ன்றது அதுலயே அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சார் சொன்ன மாதிரி ஒரு காத்த போயிட்டு ஒரு காத்தையோ தண்ணியோ போயிட்டு காட்டணும்னா அது அதுக்கான விஷயங்களை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதுல கலந்துக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. நன்றிங்க, நன்றி. தட்சணாமூர்த்தி நன்றிங்க சார். மிகப்பெரிய நன்றி. ஒரு நவீன ஓவியர். பாண்டிச்சேரியில் இருக்காரு. அவருடைய ஓவியங்கள்லாம் அப்டிராக்டை தாண்டி சர்வியாலிசத்தில் இருக்குது. சரியில்லை அவரு சார். ஒரு மிகப்பெரிய புரிதலுக்கு உள்ளானவர். சமீப காலத்துல ஒரு ஷோலாம் வச்சோம், அதில் கலந்துக்கிட்டாரு. ஆம், இதுதான் பார்க்கும் பொழுது சந்திக்கும் பொழுது நம்ம நம்மளுடைய படைப்பு எதை நோக்கி போகிறது, வெதர் இட்ஸ் எ கிரியேஷன், வெதர் இட் இஸ் எ கமிஷன் ஒர்க், வெதர் இட்ஸ் ஒர்க், இட்ஸ் படைப்பு, இல்லைனாக்கா அது வேலை, ரெண்டு இருக்குது. படைப்பு கூட வேலை தான். அப்ப அந்த வகையில தட்சிணாமூர்த்தி சமீபத்தில் மிகச்சிறந்த கலைஞனாக பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்றோம். நன்றி சார். டாக்டர் பாஸ்கரன், நீங்கள் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய கேள்வியும் கேட்கலாம் அவருக்கு. வாங்க சார் அடுத்தது பாஸ்கர். துர்கா தேவி அவர்கள். ஆ, சார் வணக்கம். ஆம்,
வணக்கம் மிக பாஸ்கரன். அருமையானது உரை. ஓவியங்கள்ல பத்தி நிறைய நமக்கு தெரியாது, ஏன்னா பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு போயிடுவாங்க, அவ்வளவுதான். கதைகள்ல கதைகள்ல இருக்க பாத்திரங்களோ அல்லது அந்த நிகழ்ச்சியோ இருக்கிறதா என்பதை மட்டும் பார்த்துவிட்டு போகின்றார்கள். அது ஒரு வகை. அதாவது எழுத்தோட சம்பந்தப்பட்டதுனால சொல்றேன். பொதுவாக ஓவியம்னா அஜந்தா ஓவியம் பார்க்குறோம், அங்க பார்க்க மியூரல் கேன்வாஸ்ல போடுறது, அது மாதிரி. அதுக்கு போல எழுத்தும் ஓவியம் என்ற வகையில ஒரு கதையோ அல்லது ஒரு நாவலோ அதுக்கு வருகின்ற ஓவியங்கள் போட்டோவியமாக இருக்கலாம், அல்லது கேன்வஸ்ல போட பெயிண்டிங், விதவிதமாக வரைகிறார்கள். அதை பற்றி உங்களுடைய எண்ணம்? இப்போ வந்து சிறு பத்திரிகைகள்லாம் அட்டைப்படங்கள் பார்த்தீங்கன்னா போட்டோவியங்கள் ஒரு உருவம் இல்லாமல் ஒரு ஒரு முன்ன மாதிரி ஒரு பர்டிகுலரா கண்டுபிடிக்க முடியாது, என்னென்ன உற்று பார்த்து யோசிக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒரு விதமா தோன்றும். அதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? உங்கள் அனுபவத்தில் எழுத்துக்களுக்கு ஏற்றார் போல் நீங்கள் எப்படி ஓவியங்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? போட்டோவியமோ அல்லது எந்த மாதிரியான ஓவியமாக இருந்தாலும். நல்ல 10 பேர் கேட்க வேண்டிய கேள்வி அருமையா கேட்டு. அது என்னன்னாக்க, ஒரு 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 படைப்பு, அந்த அந்த படைப்பாக இருந்தால்தான் ஓவியம். அதுக்கு படம் வரைஞ்சாக்க அது படைப்பாக. அந்த ஓவியம் வந்து அந்த படைப்பு, அந்த அந்த எழுத்தாளர் கொடுக்கறது வந்து அவருடைய படைப்பு. அந்த அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொன்னாக்க இந்த ஓவியனுடைய படைப்பு கூட அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு கதையை நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னாக்க, நான் கதையை ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு கருத்தை நான் எடுத்து போடுறதுக்கும், இல்லை குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை படிச்சுட்டு அதை குறிப்பிட்டு போடுறது. ஏன்னாக்கா தொடர்ந்து படிக்கும் பொழுது ஒரு 10-20 ஓவியங்களை போட முடியாது. அப்போ குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை நான் தேர்ந்தெடுத்து போடுறது. அப்போ அந்த கதை எழுதுகிறவருக்கும் இல்லை இந்த படைப்பாளிகளுக்கும் தாண்டி இந்த ஓவியம் எங்கே இருந்து சிந்திச்சு அவனை பாதிச்சதோ அதை தான் போட போறேன்னு ஒழிய அந்த எழுத்தாளருடைய கருத்துப்படி அவன் போட்டிருக்கானாங்கிறது சொல்ல முடியாது. அப்போ அந்த இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு இது நான் தான் சொன்னேன், அப்பாவின் அறை. நம்ம இவருடைய அழகிய சிங்கர் அந்த சிறுகதை தொகுப்புல அந்த அப்பாவின் அறையில ஒரு கதை, அதுக்கு எதை அவரு போட்டிருக்காரு அப்படி ஓவியம்னாக்க, அவரு வான்கோ வான்கோ ஓவியத்தை எடுத்து போட்டிருக்காரு. அதுல என்னன்னாங்க, இந்த சேர்ல அந்த புத்தகம் இருக்கு, அவங்க அப்பா பற்றி நிறைய எழுதிட்டு வர்ற நான் படிச்சிருக்கிறேன். அப்போ அந்த கருத்தை எந்த இடத்துல சொல்றதுக்கு வர்றாரு அப்படிங்கிறது. அப்போ மொத்த கதையும் அதுல ஒரு ஓவியத்துல அடங்கிடுமா அப்படின்னு சொன்னா அந்த ஓவியம் வரைகிற அந்த ஓவியத்தை பொறுத்து தான் பார்க்க முடியும். அடட, ஒரு ஓவியத்துல இவ்வளவு அவருடைய சிறுகதையில மொத்த தொகுப்பு அதுல இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும், இல்லை அது ஒரு பேருக்காக தான் இருக்குதுங்கிறதும். இது டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஆஸ் வெல் இஸ் தி ரைட்டர். அந்த சில ஓவியங்கள் சரியில்லைன்னாக்கா ரைட்டர் அதை எடுத்துருவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. சில ஓவியத்தை எதை போட்டு கொடுத்தாலும் அதை போடுறது இருக்கு. இப்போ நீங்க நிறைய பார்த்தீங்கன்னாக்க அந்த ஓவியம் போடுறது யாருன்னே அட்டையில போட மாட்டாங்க, உள்ளார எழுதுறதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு ஓவியத்தை எடுத்து இப்ப நெட்டுல நிறைய கிடைக்குது, ஓவியத்தை எடுத்து ஏதோ ஒரு ஓவியத்தை போட்டாங்க. இவர் கூட அப்படித்தான் போட்டிருக்காரு. அழகிய சீதர் கூட அப்படித்தான் பேரை போல வின்சென்ட் வான் காவும் கோகாயினும் வந்து மிகப்பெரிய கலைஞர்கள். அப்ப அந்த அப்படிப்பட்ட மகா கலைஞனை சொல்லுகிறதுக்கு இப்ப இந்த இந்த மகா கலைஞன் இருக்கிறாரு. அப்படித்தான் பார்க்கணும் நீங்க, யாருடைய ஓவியங்கள் எங்கே வருகிறது அப்படின்னா. ஒரு வின்சென்ட் வேன்காவுடைய ஓவியத்தை போட்டு தன்னுடைய அப்பாவுடைய கதையை சொல்லுகின்ற இந்த தன்மையை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு கதைகள் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, எதை வேணாலும் எடுத்து போடுறாங்க. அப்படி போடக்கூடாதுன்னு நிறைய இடத்துல சண்டை போட்டு, ஒரு ஓவியம் தான் போடணும்னாக்க அந்த ஓவியருடைய படத்தை போட்டு அந்த ஓவியருடைய பேரை போட்டு. அப்ப அந்த நான் பொதுவாக இப்ப சமீபத்தில் இதுக்கு அணில் குஞ்சு என்ற ஒரு கதையை கலைஞர் எழுதியிருக்கிறார். அந்த கலைஞருக்கு அந்த இந்தியா டுடேல வந்தது, அதுக்கு நான் படம் போடும் பொழுது பார்த்துட்டு இப்படி இல்லாம சிரிக்கிறாங்கன்னா, அவரு எழுதுனது அல்ல, அந்த கதையில் எனக்கு கிடைத்ததை நான் போட்டேன். அப்ப அந்த எழுத்தாளனை எனக்கு என்ன சொல்ல வர்றாரு, ஒரு ஆடியன்ஸ்க்கு சொல்ற மாதிரி தான் அந்த எழுத்தாளனை எனக்கு சொல்லியிருக்காரு. உணர்ந்து தான் நான் அதை போட்ட ஒழிய அந்த அந்த படத்தை அதை அப்படியே போடணும்னு ஒண்ணு இல்லை. அந்த சுதந்திரம் இருக்குது ஓவியர்களுக்கு, அப்படி எடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். ஆனா கண்டதை எடுத்துட்டு போடுறதுன்னு இல்லாம இதுக்கு இதைத்தான் போடணும் பிடிவாதமாக அப்படிங்கிற அதான் நீங்க அசோகமுத்தனுக்கும் ஜெயகாந்தனையும் நான் சொல்றதுக்கு வந்தது அதுதான்.
நமக்கு அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஜெயிண்ட் அந்த இதில். அசோகமித்திரனை வந்து எளிமையாக ஒரு கோடு போட்டிருந்தேன் அந்த டிராயிங் எல்லாம் பண்ணி. எனக்கு அவருடைய எளிமையை ரொம்ப பிடிக்கும். அதான் போற பக்கத்தில் அப்படி பண்ணிட்டார், நான் படம் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார் நகர்ந்துட்டு. அந்த அந்த ஒரு சிம்பிள் ஃபன் டிராயிங் தான். அதை ஒரு படத்தை எப்படி பார்க்குறேன்னு நல்ல கேள்வி. அது சரியா சொன்ன ஆன்சர். உங்க கேள்விக்கு பதில் சொன்னேன்னு தெரியல. நன்றி சார், நன்றி. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார். அதாவது இப்போ இந்த சித்தன்னவாசல் அஜந்தா கோயில் சிற்பங்கள் ஓவியங்கள் பார்க்குறோம். ஆனால் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இமேஜ் கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி இது வருது. இப்படி ஒரு வெவ்வேறு காலகட்டத்தில் இப்படி மாறுதலாக இருக்கும்போது இதை ஓவியராக நீங்கள் எப்படி அதை நீங்கள் அணுகிறீங்க இந்த கருத்தை? நீங்க அஜந்தா உடனே சித்தன்னவாசல் சொல்லுவோம். நம்ம சித்தன்னவாசல் தமிழ்நாட்டில் இருக்குது. அஜந்தா நம்ம வடநாட்டில் இருக்கு. அஜந்தா உள்ள ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொகை ஓவியங்களும் இருக்குது, மற்ற ஓவியம் இருக்குது. அதில் வந்து யூ கேன் ஃபைண்ட் த டெக்னிக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இருட்டில் உள்ளார நீங்கள் போய் பார்த்தா கூட அந்த 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 ஓவியத்தை நீங்கள் பார்க்க முடியும். இட் வில் பி கிளிரிட்டரி, ஒரு மாதிரி பளபளன்னு அந்த இது தெரியும். இந்த மீன் செதில்கள் எல்லாம் அதில் அரைச்சு அந்த வண்ணங்களோடு சேர்ந்து அதை பூச்சியிருக்காங்க. அது அந்த காலம். அதே இது இங்க வந்து மூலிகையில எல்லாம் இது பண்ணி தான் சித்தன்னவாசல் மூலிகை ஓவியங்கள். அப்ப நமக்கு இது டெக்னிக்ஸ் ஓரியன்ட். அந்த ஒரு டெக்னிக்ஸை வந்து அந்தந்த காலத்துல கிடைச்ச, இப்ப நிறைய ஆர்டிபிஷியல் இது கிடைக்குது. அப்போ கிடைக்காத காலத்துல இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்துல நமக்கு கிடைச்சதெல்லாம் கோட்டு ஓவியங்கள் தான் முதல்ல கிடைக்குது. கோட்டிலிருந்து தான் உள்ளார வண்ணங்களா பண்றோம். நீங்க எல்லா இடத்துலயும் இந்த நீங்க ரவிவர்மா பிரிட்டிஷ் பீரியடுக்கு பிறகு ரவிவர்மா ஓவியத்திலிருந்து நீங்க பார்க்கலாம் இந்த ஷேப்ஸ் இதெல்லாம் மாறுது. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பிளாட் தான், 3 டைமென்ஷன்லே கிடையாது. கோட் ஓவியம், கோட்ல நடுப்புற உள்ளார கலர், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நம்ம இது வந்து மினியேச்சர்ல கங்கரா மினியேச்சர்ஸ் அது இதெல்லாம் இருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஓவியங்களுக்கும் சொல்றது இதுல வந்து அதுல இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த பெண் உருவங்களுக்கும் இங்க இருக்கிற நம்ம பெண் உருவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் எல்லாம் பார்க்க முடியும். அந்த காலத்தை அதை சொல்லும். அது பார்த்தீங்கன்னாக்க சாதாரண மனிதர்களை இந்த கண்டெம்பரரி பீரியட்னு சொல்லும் பொழுது ஒரு ஒரு அளவுகோல்ல இருக்குது. அது சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவான். இந்த ராமசாமி கோயில்ல இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாமுத்திரிகா லட்சணத்தோட இருக்கும். நீங்க இப்ப உயரமா இருக்கிறது, குள்ளமா இருக்கிறது, குண்டா இருக்கிறது, மெலிசா இருக்கிறது எல்லாத்தையும் இப்பதான் படம் வரையணும். இதுதான் இந்த கண்டெம்பரரி. இந்த மாதிரி விஷயத்தை கோயில்கள் எல்லாம் படைக்கவில்லை. இந்த கோயில்ல இருக்கிறதெல்லாம் அழகான உருவங்கள் சரியாக இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்க ஒழிய ஒரு உருவம் சிதைந்த அழகு இல்லாத அப்படின்னு சொல்ற அப்படிப்பட்ட உருவங்கள் எல்லாம் கோயில்கள் எல்லாம் படைக்கப்படவே இல்லை. அது இந்த காலத்துல தான். அப்புறம் அப்ப படைச்ச ஓவியங்களுக்கெல்லாம் ஆர்டிஸ்டோட பேரே எங்கேயுமே இல்லை. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் அப்ரோச்சில் தான் பண்ணியிருக்காங்க. இப்ப என்னுடைய படத்தை நான் படம் பண்ணிட்டு நான் விஸ்வம்னு எழுதிக்கிறேன். இந்த சுதந்திரம் இப்பொழுது இருக்கிறது. நீங்க மீரல்லையோ தஞ்சாவூர் கோயில்லையோ யாருந்தா ஓவியம் எப்போ பண்ண அது அந்த அரசனுடைய காலத்துல ஒரு ஓவியனுடைய கலைஞனுடைய பேரே இல்லை. ஒரு எழுத்தினுடைய பேரே இல்லை. ஒரே ஒரு இடத்துல ஒரு மீன் பிடிக்கிறது மாதிரி ஒரு மீனவன் படம் இருக்குது அந்த மியூரல், அவ்வளவுதான். மற்றது எல்லாம் அந்த காலத்தினுடைய பதிவுகளை சொல்லுதோடைய படைப்பாளிகளை சொல்லவில்லை, அவ்வளவுதான். அஜந்தா எல்லாரும் படைப்பாளிகள் யாருன்னே சொல்லலையே. நல்லா இருக்குது அதெல்லாம். நன்றி சார். இந்த இப்போ ஏஐ மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பண்ணுறாங்களே அதனால எப்படி கிரியேட்டிவிட்டி பாதிக்கப்படுமா, எப்படி அதை பற்றி கொஞ்சம் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த கேள்விக்கு நல்ல விஷயம் அது. ஒரு கிரியேட்டருக்கு, ஒரு படைப்பாளிக்கு எந்த இடத்துலையுமே இந்த புதிய இந்த சயின்டிஃபிக்கா வளர்ந்து வர்ற விஞ்ஞானம் ஒன்றுமே பண்ணாது. தான் பேனாவை எடுத்துட்டு இங்கு பேனாவை எடுத்துட்டு எழுதி வர்ற அந்த அதே எழுத்தாளரும் சரி, அதே ஓவியரும் சரி, ஒரு கிரியேஷன் வந்து இப்ப நீங்க கம்ப்யூட்டர் நெவர் சே லை அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டிருப்பாங்க. பட் கம்ப்யூட்டர்ல நீங்க பொய்யை ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் லை சொல்லும். அப்ப ஃபீட் பண்றது மனிதன் தான்.
எழுதுவதற்கு சொல்லுவதற்கு ஒரு மனிதன் தேவைப்படும். இப்போ அமெரிக்காவிலேயோ மற்ற இடத்துலயோ சிறப்பாக இருக்கிறவங்களாம் நம்ம ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பண்றாங்க இந்த துறையெல்லாம். பட் இந்த சயின்ஸ் வந்து கிரியேஷனை கொடுக்குமான்னா கிரியேஷனை கொடுக்காது, படிகளை கொடுக்கும். இட் கேன் பி கிவன் மோர் ப்ரொடக்ஷன்ஸ். கிரியேட்டிவிட்டியில கிடையாது, கிரியேஷனை கொடுக்க முடியாது, கொடுக்காது. இப்போ ஒரு பையர் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்க இருக்கிற பையர்ஸ் எல்லாம் வந்து இந்த கேன்வாஸை பார்ப்பாங்க, இந்த ஆர்டிஸ்டை பார்ப்பாங்க, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, how many awards is received, how many exhibition had, பார்த்துட்டு இந்த ஓவியங்கள் வந்து என்னவா இருக்குது அப்படி பார்த்தா இந்த ஓவியங்கள் பிற்காலத்தில் இப்படி இருக்கு, கலெக்ஷனா வச்சுக்கலாமா, இப்படி வாங்குறவங்க இருக்கிறாங்க. இந்த இதுல அந்த இப்ப சயின்டிபிக்கா வந்த மாற்றத்துல சிஸ்டத்துல நீங்க ஓவியமே படிக்காத ஓவியங்களும் படிக்காத சிஸ்டத்துல இருக்கிறவங்க ஓவியம் பண்றாங்க. அதனால உண்மையிலேயே கிரியேஷன் பண்ற அந்த ஓவியர்களுக்கு இதனால ஒரு பெரிய பாதிப்புலாம் கிடையாது. இதை தெரியாதவர்களும் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது தான். ஓவியமும் படிக்காதவர்களும் ஓவியம் முறையாக கற்காதவர்களும் இந்த சிஸ்டத்தை வச்சுட்டு கத்துக்கலாம், இல்லைன்னா செஞ்சுக்கலாம். பட் அந்த முறைப்படுத்தப்பட்ட அந்த கல்வியில வருது இல்லை, அது இவங்களுக்கு இருக்காது. அதனால ஒன்றும் பாதிக்கப்பட போவதில்லை. வாழ்க்கை மற்றவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும், ஆனா உண்மையாக பாடுபட்டுள்ளவங்களுக்கு ஒன்றும் சேதம் இல்லை. நன்றி சார், நன்றி. ராஜாமணி, நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். நீங்க சொன்ன, என் பேர் ராஜாமணி. நீங்க சொன்னதுல ஒரு அருமையான விஷயம் இப்ப தெரிஞ்சது சார். அதாவது ஓவியத்தை ரசிப்பதற்கு மொழியோ இல்ல வேற எந்த அடையாளமோ தேவையில்லை. இது ஒரு உலக பொது கலை, புதுமை, ரொம்ப புதுமைத்தன்மை வாய்ந்தது தெரியுது. அடுத்து ரெண்டு இதுதான், இந்த ஒரே ஒரு சின்ன இந்த ஓவியங்கள், பழைய காலத்து பல இடங்கள்ல ஓவியங்கள் கிடைக்குது, வண்ண ஓவியங்கள், இதெல்லாம் இந்த ஓவியங்களை வைத்து காலத்தை நிர்ணயிக்க முடியுமா, அந்த ஓவியத்தின் காலத்தை? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி ஓவியம் வந்து மிகச்சிறப்பான ஒரு கற்பனையான ஒரு இதை குழந்தை முதலில் கற்றுக்கொள்வதே வந்து கோடு போட்டு அது சொல்றதுதான் அது. அந்த மாதிரி ஒரு சிறந்த கலைங்கிறது நல்லா புரியுது. இந்த ஓவியத்தை வைத்து காலத்தை கணிக்க முடியுமா, பழைய ஓவியங்களை வைத்து? நன்றி சார். நல்ல கேள்வி. ஓவியத்தை வைத்து காலத்தை கணிக்க முடியுமான்னாக்க, இப்போ வந்து முறைப்படுத்தப்பட்ட ஓவியங்கள் செய்தாக்க அந்த காலத்தை கணிக்க முடியும். இப்போ கரப்டட் ஓவியம் உள்ளார இருக்குதுன்னு வச்சுருந்தோம், நீங்க காலத்தை கவனிக்கவே முடியாது. இப்போ நான் ஒரு படம் பண்றேன், நான் வந்து முறையாக தயாரிக்கப்பட்ட அந்த கேன்வாஸ் எடுத்துக்கிறேன், முறையாக கிடைக்கிற அந்த வண்ணங்களை எடுத்துக்கிறேன், முறையாக எப்படி பண்ணுமோ அதை நான் பண்ணி வைக்கிறேன்னாக்க, அதை பண்ணதுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் செய்த ஓவியங்கள். இந்த முறைப்படுத்த முடியாம இந்த கேன்வாஸ், ஃபேக் கேன்வாஸ்லாம் கிடைக்கும், அர்ஜென்ட்டுக்கு உடனடியாக பண்றது. அதுக்கு பிறகு அந்த வண்ணங்களை மிக்ஸ் பண்ணி மற்றதெல்லாம் ஃபேக், அதாவது அந்த சரியான கலவைகள் இல்லாததை யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கும். இதை காலத்தை நீங்க கணிக்கிறதுல உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். இது வந்து காலத்தால் சீக்கிரம் அழிஞ்சு போயிடும், இது கொஞ்சம் காலம் இருக்கும். ஆனா முன்னாடி இருந்த ஓவியத்தை படி எடுக்கிறாங்க, இது எந்த காலத்துல இருந்து எத்தனை சிட்டிங்ல உட்காந்து ஒரு பண்ணாரு அப்படின்னு பார்க்கறதுக்கான சயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா காலத்தை ரொம்ப துல்லியமா கவனிக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்கு. அப்ப ரொம்ப துல்லியமா பண்ண முடியாதுங்கிறது தான். அதுக்கு என்னன்னாக்க, இந்த ஓவியம் பண்ண ஓவியம் இருக்கிறானே, அந்த அந்த ஓவியனுக்கான ஒரு நியாயம், ஒரு மனசாட்சி, ரொம்ப சார் இதுக்கு பண்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் சொல்லுங்க, அரை மணி நேரத்தில் பண்ணித்தான் தரேன் சார் அப்படின்னு சொல்லுங்க, நீங்க வித்தியாசம் பார்க்க முடியும். காலத்தை கணிக்கலாம், ரொம்ப ரேர் தான், ரொம்ப மொத்தம் முழுசுமா கணிக்க முடியாது. நன்றி சார். துர்கா தேவி ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, நீங்க உங்களுடைய கருத்தை ஏதாவது சொல்ல முடியுமா? துர்கா தேவி. துர்கா தேவி வணக்கம் மேடம், நீங்க உங்களுடைய கருத்தை ஒரு 2 நிமிஷம் சொல்ல முடியுமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார், இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ஓவியர் விஸ்வம் சார் தான் ரொம்ப தேங்க் பண்ணணும் சார். உங்களை பார்க்க முடியல சார், இங்க பவர் ஆஃப் சார், ஸோ அதனால லைட் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன் சார். இல்ல தெரியுது, உங்க மொபைல் கொஞ்சம் திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, சொல்லுங்க. தெரியுதுங்களா சார்? சொல்லுங்க. எஸ் சார், தேங்க்யூ சார். ஆக்சுவலி இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. நீங்க யாருன்னு உங்களை அறிமுகப்படுத்தீங்களே? சார், என்னோட நேம் துர்கா தேவி சார், நான் பிஎஃப்ஏ ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
குட். நான் என்னோட பேக்ரவுண்ட் வந்து பிஇசி முடிச்சிருக்கேன் சார், இன்ஜினியரிங். எனக்கு வந்து ஓவியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஸோ அதனால செகண்ட் டிகிரியா பிஎஃப்ஏ பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். காமாட்சி எஸ் கலைக்கூடம். சார், ஸ்ரீ அன்னை காமாட்சி சார். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் சார். சார் ஆக்சுவலி நீங்க சொன்னதுலயே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. உடம்பு ஃபுல்லா அப்படியே ஷிவரிங் ஆச்சு சார். அது என்னன்னா, எழுத்துக்கு எல்லாமே ஒரு எல்லை இருக்கு, ஆனா ஓவியத்துக்கு எல்லையே கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல சார். சீரியஸா அது அது கேட்டதுக்கு அப்புறமே எனக்கு அப்படியே பாடி ஃபுல்லா ஷிவரிங் ஆகுது சார். உண்மையாவே நான் ஒரு ஓவியரா வர்றதுக்கு உண்மையா இப்ப ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் சார். உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுச்சு சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா நீங்க ஓவியர்கிட்ட, இவர் விஸ்வம் சார்ட்ட? இல்ல சார், இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டா வரோம் நாங்க எல்லாருமே, உங்க பின்னாடி உங்க சந்ததிகளா வரோம் அப்படின்னா நாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் சார்? என்ன விஷயங்கள்லாம் பேசிக்கா கத்துக்கணும் சார்? அதான் தேங்க்யூ மேடம். இது வரைக்கும் நான் இவங்களை பார்த்தது இல்லை. ஆனா இவங்க வந்து என்னை வந்து இந்த ரிசர்ச் பண்றதுக்கு வர்றாங்கன்னு இவங்க கல்லூரியில இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதான் நீங்க தானே? எஸ் சார், நான் தான் சார். படப்பை சார் வீடு. இவங்க கல்லூரியில இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, இவங்க உங்கள்கிட்ட ரிசர்ச் பண்றதுக்கு வர்றாங்கன்னு சொல்லி. அப்ப இவங்களுக்கு சில கேள்விகளை நான் சொன்னேன். ஏன் என்ன எதுக்காக நீங்க ரிசர்ச் பண்றீங்க? என்னுடைய ஓவியங்களை ஏன் ரிசர்ச் பண்றீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதுல இருந்து எதை கடந்து வந்தேன்? இது மிகப்பெரிய, நான் வந்து ரிசர்ச்சுக்கு பீரியட் 10 நாளைக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் இந்த சந்திப்புல அவங்களுக்கு கிடைச்சது. இதுக்கெல்லாம் நான் உங்களை தான், இந்த அமைப்பை தான் நான் இது இந்த குபிகம் அமைப்பை தான் நான் பாராட்டு சொல்லணும். இது மாதிரி பல மாணவர்கள் அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குது. இவங்க ரியாலிட்டி இது இது வேற ஒரு விஷயத்த சொல்றது. அது உங்களுக்கு நீங்க சொன்னது அப்படித்தான். இப்படியான ஒரு விஷயம் கல்லூரியிலேயே அந்த பாடத்திட்டத்துல வரணுங்கிறதா தான் நம்ம பாடுபட்டு இருக்கோம். நிறைய கல்லூரியில இந்த பாடத்திட்டம்லாம் இல்லை. கல்லூரியில இப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷன் வேணும், இப்படியான ஒரு விஷயத்த வேணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில துர்கா தேவி உங்க ப்ராஜெக்ட் வரும்பொழுது சந்திக்கலாம். மகிழ்ச்சி. நீங்க இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் துர்கா. எஸ் சார், எல்லாருக்குமே நன்றி சார். ரொம்ப நன்றி சார் உங்களை மீட் பண்ணது. ஆக்சுவலி சார், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே சார், எல்லா காலேஜஸ்மே இருக்கு, எல்லா படிப்புக்கும் எல்லா விதமான படிப்புமே இருக்கு, ஆனா ஓவியத்துக்கான கல்லூரி எதுவுமே இல்லைன்னு சொன்ன ஆதங்கம் எங்களுக்கும் இருக்கு சார். உண்மையாவே அது ஏன் இல்லைன்ற கேள்வி எங்களுக்குள்ளேயும் இருக்கு, எங்களுக்குள்ளேயும் ஒரு வெறி இருக்கு சார். ஏன் ஓவியத்துக்கான ஒரு மதிப்பு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அவங்கள மேல் அடுத்த லெவல் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஆதங்கம் எங்களுக்கும் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு சார். எல்லாமே இருக்கு. இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஓவியம் நம்ம சின்ன வயசுலயே நமக்கு ஓவியத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. அவங்க குழந்தைகளா பாட்டு வர்றோம். ஆனா கல்லூரி இப்ப 2-3 இப்ப கல்லூரி இருக்குது இல்லையா? நிறைய கல்லூரி ஆரம்பிக்கலைங்கிறது தான் நம்ம அதை சொல்ல வரேன் வழிய. கல்லூரி 2-3 இருக்குது, ஆனா ஸ்கூல் கிடையாது. ஸ்கூல்ல இருந்ததெல்லாம் இப்ப எடுத்துட்டாங்க. அதைதான் நம்ம வன்மையா சில சமயத்துல கண்டிக்கிறோம். கல்லூரி ஸ்கூல்ல எது மனித நேயத்தை உருவாக்குகிறதோ, எது மனிதனுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ அது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படலைனாக்க எந்த கல்வியை சொல்லிக் கொடுக்க முடியும்? நம்ம மனிதனுக்கு ஒரு ஏக்கம் வந்ததுனால, வருத்தம் வந்ததுனால அந்த கல்வி, இந்த கலையை நோக்கித்தானே ஓடுறான். ஒரு படத்தை நோக்கித்தானே வரும், பாட்டை நோக்கித்தானே வரும், இசை நோக்கித்தானே வரும், ஒரு புத்தகத்தை நோக்கித்தானே வரும். இதை வளர்ப்பதற்கு தான் தேவை. அந்த வகையில துர்கா தேவி சொன்னது ரொம்ப சிறப்பு. அதுக்கு இப்படிப்பட்ட அறிஞர்களை இதுல நிறைய எழுத்தாளர்கள், மிகப்பெரிய எழுத்தாளர்களாக இதுல கலந்துருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதை எழுதுவாங்க, பேசுவாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். சார், அடுத்தது லார்க் பாஸ்கரன் ஒருத்தர் வந்திருக்காரு சார். நீங்க ஒரு நிமிஷம் சொல்ல முடியுமா? லார்க் பாஸ்கரன் வாங்க. லார்க் பாஸ்கரன் அவர் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க 2 வார்த்தை சொல்ல முடியுமா சார்? லார்க் பாஸ்கரன் இருக்காரா? லைன்ல இருக்காரா? இருக்காரு, ஆனா அவரால் வர முடியல, என்னன்னு தெரியல. அவருக்கு கேட்கலையா அல்லது மியூட்ல இருக்காரு அவரு. ஆர்சி குமரன் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆர்சி குமரன், ஐ திங்க் இவங்கெல்லாம் உங்க ஓவிய நண்பர்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பேசுனாங்கன்னா எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். ஆர்சி குமரன் அல்லது லார்க் பாஸ்கரன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வர முடியுமா? இல்லை இல்லை சார். நாகேந்திர பாரதி, நீங்கள் அடுத்தது பாவலர் மீனாட்சி சுந்தரம். நன்றி சார். சுந்தரம் சார்.
அதனால் ரொம்ப அருமையான ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு பலவிதமான கருத்துக்களை எல்லாம் சார் சொன்னாங்க, விஸ்வன் சார் சொன்னாங்க. எழுத்தோ ஓவியமோ எல்லாமே வந்து ஒருத்தருடைய அந்த அனுபவத்தின் வெளிப்பாடா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒருத்தருடைய அனுபவத்தின் வெளிப்பாடு தானே. அதை வெளிப்படுத்துற முறை வந்து ஒருத்தருக்கும் வேறுபடுது. சிலர் எழுதுறாங்க, சில படம் வரைகிறாங்க. ஸோ அதுல இந்த ஓவியங்கள் பொறுத்த மட்டும் இந்த புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு ஆங்கிள், நம்ம அதுதான் வந்து இப்ப என்னை போன்றவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப எழுத்தை படிக்கிறப்ப எங்களால அவங்க அனுபவத்தை வந்து ஒரு உணர்வுபூர்வமாவோ இல்லை அறிவுபூர்வமாவோ புரிஞ்சுக்கிறது வந்து ஓரளவு எளிதா இருக்கு. பட் அதே நேரத்துல ஒரு ஓவியம், ஒரு கோட்டோவியம், ஒரு ஜென்ரலான ஓவியங்கள் இந்த பிரிஜன பத்திரிகையில வர்றதெல்லாம் நம்ம பார்த்து உடனே புரிஞ்சுக்க முடியுது. பட் சில இந்த நவீன ஓவியங்கள்னு வர்றப்போ அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நிச்சயமா சொன்ன மாதிரி அதுக்குரிய ஒரு முயற்சி நம்ம எடுக்கணும். முயற்சி எடுக்கலைங்கிறது வந்து இப்ப எங்களை போன்றவருடைய தப்புங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அது சம்பந்தமா ஏதாவது அதை எப்படி எளிமை, இப்போ ஒரு பிகாசோ ஒரு ஓவியம் அவர் சொன்னார் இல்லையா, அந்த கண்ணு வந்து அப்படி வெளியே வருது அப்படிங்கறத நம்ம இங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதோட தொடர்புபடுத்தி சொல்றோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறத அவங்களுடைய அனுபவத்துல அவங்க ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க, இல்ல சிற்பங்கள் சித்திரங்களை வரைஞ்சிருக்காங்க. இதை நம்ம அனுபவத்துல புரிஞ்சுக்கிறதுங்கிறப்போ நம்மளுடைய அறிவு முதிர்ச்சியோ இல்ல உணர்வு முதிர்ச்சியோ இருந்தா தானே முடியுது. அது இல்லாதனாலதான் ரொம்ப இந்த ஓவியத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி பல வரவேற்புகள் பாராட்டுகள்லாம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வருது. இதை வந்து எப்படி நீங்க டேக்கிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த நவீன காலத்துல? சுந்தரராசன் சொன்ன மாதிரி அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் வர்ற காலகட்டத்துல எப்படி இதை டேக்கிள் பண்ணணும்? தேங்க்யூ சார். வந்து கவலையே படாதீங்க. நீங்க கேட்ட அந்த இதை ரொம்ப ஆழமாக கேட்குறீங்க. நமக்கு என்னன்னாக்க, நமக்கு நம்ம ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, நம்ம வாழுகின்ற சூழ்நிலை, வாழ்கின்ற இடம். இப்போ பத்திரிகையில பார்க்கறது நமக்கு டெய்லி மாலையிலேயோ ஏதோ ஒரு பத்திரிகை பார்க்கறது கல்வியோ, இதோட நம்ம கலை சம்பந்தமாக ஓவியம் சம்பந்தமாக பார்க்கறது நின்று. இதை தாண்டி நிறைய ஓவிய கலைக்கூடங்கள் இருக்குது, நிறைய ஆர்ட் கேலரிஸ் இருக்கு, நிறைய மியூசியத்துல கலெக்ஷன், மாடர்ன் ஆர்ட் கேலரி. இப்படி இல்லை. நம்ம தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும், நம்ம வாழ்கின்ற இடத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணும், அடுத்த மாநிலத்தில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, அப்புறம் உலகத்துல என்ன நடக்குது. இந்த பார்வை இல்லைன்னாக்க நமக்கு அது புரியாது. ஓவியம் என்பது ஒரே தளத்தில் இருந்து நம்ம பார்க்கறதுக்கான இது. ஒரு குழந்தை வரைவதற்கும் வேறு ஒரு முதிர்ந்த ஒரு ஓவியர் வரைவதற்கும் நிறைய விஷயம். ஒரு குழந்தை ஓவியத்தை அவனை எந்த ஒரு கல்மிஷமும் இல்லாம, எந்த கரப்ஷனும் இல்லாம அவன் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு மூத்தவர் வந்து அவர் எதை எடுக்கணும், எதை சேர்க்கணும் போகணுங்கிற அந்த இதோட தெரியும். இப்ப இந்த பிரச்சனை தான். நீங்க நான் வந்து சொல்றது மறந்துட்டேன். நான் வந்து நிறைய நேஷனல் லெவல்ல ஜூரியாலாம் போயிருக்கிறேன். அப்ப என்ன மூத்த மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி கேட்கிறேன், உங்களை எப்படி ஜூரியா போடுறாங்க, என்ன தகுதியோட நீங்க அங்க போறீங்கன்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், என்ன தகுதினாக்க அந்த படத்தை பார்க்கறதுக்கு எனக்கு தகுதி இருக்கணும், பார்க்கணும். இந்த பார்த்தாக்க இதை எதையாவது இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா, இவர் எந்த ஊருக்காரரு, இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலு. இப்ப மெட்ராஸ் ஸ்கூல்னு ஒரு இது இருக்குது, கல்கத்தா ஸ்கூல்னு ஒரு இருக்குது, ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்னு சொல்றது மாதிரி, ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்றது மாதிரி. இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்போ மற்றவர்கள் படித்து அதை நான் பார்க்கறது மட்டும், நான் படிச்சிருக்கணும். மற்றதை நான் பார்வையாளனாக நான் போறேன், ஜூரியா போறவனுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலனாக்க அப்ப நீங்க உள்ளார போனோம்னாக்க அந்த படம் என்னை பார்த்து மிரட்டணும், என்ன எங்கேயாவது பார்த்திருக்கியா நீ, அதுதான் எனக்கு சிறந்த படம். வா மச்சான் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது இல்லை, ஏன்னாக்கா நான் அதை பார்த்துட்டேன், வேற ஒருத்தர் மாதிரி காப்பி அடிச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். இப்ப இந்த அனுபவங்கள் இல்லாம ஒரு ஓவியத்தை பார்ப்பதில் சிறப்பு இருக்கு. அப்ப எல்லா பார்வையாளர்களும் இந்த அனுபவம் வேணுமானாக்க எல்லா பார்வையாளர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கட்டாயமே கிடையாது. ஏன் புரிஞ்சுக்கணும்? காதலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம வாழுதுன்னா, என் குடும்பத்துல 20 வருஷம் வந்துட்டேன், 40 வருஷம் வந்துட்டேன், என்ன என் மனைவி புரிஞ்சுக்கலன்னு சொல்றோம்ல, போற போக்குல. புரிந்து கொள்வதுங்கிறதே கிடையாது, அனுபவிக்கிறோமாங்கிறது தான். அனுபவம் வேறு, புரிந்து கொள்வது வேறு. ஒன்று புரிந்து கொள்ளணும்னே கட்டாயமே கிடையாது. என்ன கட்டாயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு? என் ஓவியம் உங்களுக்கு புரியணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? உங்களுடைய கவிதை எனக்கு புரியணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? நான் அனுபவிக்கிறேன், உங்க கவிதைகளை நான் டிராவல் பண்றேன், அது போதும் எனக்கு. நான் வந்து
A to Z எடுத்துட்டா உள்ளார போயிட்டு பார்க்க முடியாது. அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லை நமக்கு. அதையும் தாண்டி அந்த துறையை சார்ந்தவர்கள் அதை யோசிக்கணும். நீங்க அருமையா சொன்னீங்க, இப்படி நிறைய விஷயத்தோட துண்டு துண்டா இப்படி நிக்குது, நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம்னு சொல்லி. ஒன்று, நான் படம் வரைஞ்சிட்டேனாக்க அந்த படம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஒரு பார்வையாளனுக்கு அப்படித்தான் இருக்கும், எனக்கு அப்படித்தான் இருக்கும், அந்த படத்தை வாங்குறவனுக்கு அப்படித்தான் இருக்கும், அந்த படத்தை விமர்சனம் பண்றவனுக்கு அப்படித்தான் இருக்கும். யாருக்காகவும் தன்னை இந்த படம் மாற்றிக்காது. ஆனா பார்வையாளர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? அதை உங்களுக்குள்ளார என்ன இருக்குதோ அதை வச்சுதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதுதான் அதற்கு அந்த ஏரியாவை நம்ம வந்துட்டோம். இப்போ இனிமேல் புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் தானே இதெல்லாம். அதனால எல்லாமே புரிஞ்சுக்கணும்னே ஒண்ணும் கிடையாது, அனுபவம் தான். புரிஞ்சுக்காமே அனுபவம் இருக்குல்ல, புரிந்து கொள்ளாத முடியாத அனுபவம் இருக்குல்ல. அதை எப்படி நீங்க இறக்கும் பொழுது கூட, நான் சின்ன ஒரு கதை மாதிரி இல்லை, சின்னதுதான். இறக்கும் பொழுது கூட ஒரு மனிதன் ஒன்று புரியாமல் தெரிந்து கொண்டு சாகலாம், சொல்ல முடியாது. ஒரு பெற்றோருக்கு 3-4 பையன், ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகல, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையனுக்கு 2-3 குழந்தை இருக்குது. எல்லாரும் அப்பா இறக்க போறாரு, வாடா பால் ஊத்துறான்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைகளும் கல்யாணம் ஏதோ எனக்கு எதாவது செஞ்சுட்டேன் போ அப்படின்ட்டு பால் ஊத்துறாரு. இன்னொருத்தர் பாயில் பார்த்துட்டு, ஏன் என்ன அப்படியே இருக்கிற, போய் தொலையேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல அவருக்கு என்னக்கா அவரு கடைசியா போனாரு, அப்பா எனக்கு ஒண்ணுமே பண்ணாம நீ போறியே அப்படின்ற கலந்து. இந்த வேவ் லென்த், இந்த பால் ஊத்துற இந்த வேவ் லென்த் அந்த பெற்றோருக்கு தெரியும். ஆனால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது அந்த பெற்றோர். அவர் போய் சேருவார். ஒன்றை தெரிந்து கொண்டே அவரை இறக்குறாரு, ஆனா சொல்ல முடியாது. ஆனா தெரிந்து கொண்டதெல்லாம் சொல்லணும்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் உணர்றது தான், உணர்றோமா அவ்வளவுதான். அதுதான் வாழ்க்கை, அதுதான் ஓவியத்தை பார்க்கறது. எல்லாத்தையும் நீங்க பல மாதிரி உங்களுக்கு தெரியும். அது நீங்க இப்ப சொல்றீங்களே ஒழிய நீங்க அதுல அனுபவிப்பீங்க. அனுபவத்தை எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நம்மளோட நெருக்கமா இருக்கிறவங்களே, என்னடா இவ்வளவு நாள் இருந்தும் அவனை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. புரிந்து கொள்வதெல்லாம் இல்லை, நமக்கு வந்து அனுபவம் தான். அனுபவ ரீதியாக ஒரு விஷயத்தை பார்ப்போம், அனுபவ ரீதியாக வாழ்வோம் அப்படிதான். நன்றி சார். ஓவியத்தை நல்லா அனுபவிக்கணும், அதை ஆராயக்கூடாதுங்கிற மாதிரி தான் அழகா சொல்றீங்க நீங்க. ரொம்ப நல்ல வார்த்தை. இப்போ 2 பேர் இன்றைக்கு கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கிறாங்க. ஒன்று வந்து பாவலர் மீனாட்சி சுந்தரம், நிறைவாக வாவேஸ் அவர்கள். சார் நீங்க ஒரு நிமிடத்தில் உங்களுடைய கேள்வி சொல்லுங்க சார். சரி, வணக்கம். நான் மீனாட்சி சுந்தரம். நான் ரொம்ப மிக மகிழ்ச்சி ஓவியர் விஸ்வம் அவர்களுடன் பேசுவதற்கு. நான் இதுவரை ஒரு 40 ஆண்டுகள் வங்கியில் வேலை செய்தேன். யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா எல்லாம் வேலை செய்தேன். ஓய்வுக்கு பிறகுதான் நான் நிறைய ஓவியங்கள் வரைந்தேன். எனக்கு இந்த பென்சில் ஓவியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்து அதில் நிறைய ஷேடெல்லாம் போட்டு நல்லா அழகாக A3 சைஸில் ஒரு போர்ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணுவேன், பென்சில் ஓவியம். அக்ரலிக் பெயிண்டிங்ஸ் நிறைய பண்ணுறேன். இப்போ நவ் வந்து பெரிய பெரிய சுவரோவியங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. சுவரோவியங்கள் வந்து உலகத்தில் இருக்க இந்த கூகுளில் வந்து நிறைய பார்க்கறதுனால ஒவ்வொரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் கிடைக்கிற அந்த தோட்டத்தில், அவங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கிற டிராயிங்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் போட்டிருக்கேன், அந்த காம்பவுண்ட் சுற்றுச்சுவரில். அது மாதிரி இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் நியர்லி இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு. 2010 வெளியே வந்தேன், ரிட்டையர்மெண்ட், ஓய்வு பெற்றேன். இப்போ நிறையா பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு சின்ன ஓவியம் உங்களுக்கு காமிக்கிறேன், ஜஸ்ட் பார்க்க முடியுமான்னு பாருங்க. எனக்கு தெரியுதுங்களா? இது ஒரு 7 அடிக்கு 8, 6 அடி, 6.5 அடிக்கு 7.5 அடி சுவரோவியம். இதுல அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆட்டம் ஃபால் சீசன் பாங்க, ஆட்டம் சீசன், இலையுதிர் காலம், அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சுவரோவியங்கள் பண்றதுல எனக்கு ரொம்ப இது. அப்புறம் குழந்தைங்கள்லாம் நிறைய வரைவேன். இன்னைக்கு ட்ரெயின்ல போகும்போது வரும்போதெல்லாம் குழந்தைங்களுடைய பேனாலேயே போர்ட்ரேட் வரைஞ்சி கொடுப்பேன். They are very happy. All the children will be very happy. I used to carry நிறைய ஒரு குயர் A4 சீட்டு, இப்போ A5 சீட்டு எடுத்துட்டு போவேன். டே டைம்ஸ் ட்ரெயினில் போகிறதுனால நிறையா குழந்தைங்களுக்கு வரைஞ்சி கொடுப்பேன், பேர் அழகாக எழுதி கொடுப்பேன். ஸோ ரொம்ப அவங்கெல்லாம் மகிழ்ச்சி ஆகிடுவாங்க. ஓவியம் விஸ்வம் பார்த்தோன்னே நான் ரொம்ப ஆர்வமாக கேட்கணும்னு வந்தேன். ரொம்ப அழகாக சொன்னார். ஓவியத்திற்கு எந்த ஒரு மொழியும் கிடையாது, எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியும். இதோட புரியாத ஒன்றுமே கிடையாது. அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ரியலிஸ்டிக் ஓவியம்ன்றதான் நான் பண்ணுறது. இந்த இதெல்லாம் அப்ட்ராக்ட்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் எனக்கு பிடிக்கலை. ஸோ அதை பற்றி நான் விருப்பப்படலை.
இந்த மாதிரி ரொம்ப ஆக்சுவலா இருக்கிற மாதிரி, அழகா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தினமலர்ல வந்த ஒரு 3 குருவியை அப்படியே அழகா வரைஞ்சேன் உடனே, சேம் அதே டேட்ல அதே நாள்ல. ஸோ அதனால அப்படி ஒரு ஆர்வம் பண்ணணும், நிறைய பண்ணணும். இப்போ கவிதை நிறைய எழுதிட்டேன். இந்த கொரோனா டைம்ல நிறைய கவிதை எழுதிட்டேன். 1000 கவிதை. உங்களுக்கு தெரிஞ்ச புக்கு அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு, சுந்தரராஜன். உங்களுடைய இது நன்றி சார். கவிஞர் ஓவியர் விஸ்வம் வேணாலும் என்னுடைய கவிதைகள்லாம் அனுப்பி வைக்கிறேன். விருத்தம் 1000 விருத்தங்கள் எழுதியிருக்கேன். அரிசீர் விருத்தம், எழுசீர் விருத்தம், எண்சீர் விருத்தம். அதுல கடவுள் மேல எல்லாரும் மேல எழுதியிருக்கேன். அதனால நன்றி சார். மகிழ்ச்சி, அவங்களை நன்றி. சந்தித்தது மகிழ்ச்சி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுந்தரராஜனுக்கு மிக்க மிக்க நன்றி. இல்ல, நீங்க இதுல வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறீங்க. இதுக்கு பதில் சொல்லணும்னாக்க ஒரே ஒண்ணுதான். எனக்கு இததான் பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கல்ல நீங்க. இது அந்த அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்கிறது பிடிக்கல. அது மாதிரி பாக்குறதுக்கு தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பிடிக்கல. நான் இப்போ வழக்கறிஞரா இருக்கேன். வழக்கு நிறைய இது சொல்லிட்டேன் சார். அவர் சொல்லட்டும், ஒரு நிமிஷம் அதுக்கு ரிப்ளை சொல்லட்டும். சொல்லுங்க. அதாவது நமக்கு தெரியலங்கிறதுனாலயே அது இல்லைன்னு இல்லை, புரியுதுங்களா? பிகாசோட கேட்டாங்க. பிகாசோ எப்ப இறந்தாரு? அவர் இறக்கும் பொழுதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க, நீங்க எதை வரைகிறீங்க என்னன்னு. ஆனா இந்த குழந்தை மாதிரி வரையறதுக்கு இத்தனை வருஷங்கள் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதனால அனுபவம் சார்ந்துதான். இப்போ உங்களுக்கு தெரிந்ததை நீங்க வரைகிறீங்கிறது ஒழிய எனக்கு அது பிடிக்காது, அது பிடிக்குதுங்கிறதெல்லாம் டிபெண்ட் பர்சன், அனுபவம் சார்ந்துதான். இப்ப நீங்க வால் மியூரல் சொல்றீங்க, வால் பெயிண்டிங் சொல்றீங்க. வால்ல பெயிண்டிங் மாட்டாலே இந்த வால்ல தான் நீங்க ஸ்கெட்ச் பண்றேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரிந்ததை நீங்க சொல்றீங்க ஒழிய உங்களுக்கு பிடிச்சிருக்குது நீங்க பண்றீங்க, அப்படித்தானே ஒழிய இது எனக்கு புரியாதுங்கிறதுல. ஒரு குழந்தையை கேட்டாங்க, ஒரு படம் வரைவதற்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு. ஒரு படம் வரைவதற்கு உங்களுக்கு என்ன தேவை? ஒரு குழந்தை சொன்னுச்சு, ஒரு பையன் சொன்னா எனக்கு பேனா வேணும்னா, ஒருத்தர் பென்சில் வேணும்னா, பேப்பர் வேணும்னா, A3 வேணும். ஒரு குழந்தை சொன்னுச்சு லைட் வேணும்னு கேட்டு சொன்னுச்சு, வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இல்லாம நீங்க ஒண்ணுமே பார்க்க முடியாது. அப்ப ஓவியமே சப்ஜெக்டே கிடையாது. நீங்க சப்ஜெக்டை தாண்டி நீங்க பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியும். நீங்க உங்களுக்கு புரியலன்னு நான் சொல்லல, நீங்க டிராவல் பண்ணுங்க, ஸ்டில் மோர் டைம். நீங்க என்ன டிராவல் பண்ணுங்க, உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய இருக்குது. அதுல அனுபவத்துல நீங்க உண்மையா இருங்க. நீங்க பண்றதுல யூ மஸ்ட் பி வெரி ட்ரூ இன் யுவர் சப்ஜெக்ட். யூ மஸ்ட் ஹார்ட் ஒர்க். தென் வாட் ஃபார் யூ ஆர் டூயிங். அது 2-3 கேள்விதான். எதுக்காக நீங்க அதை பண்றீங்க, எதுக்காக பண்றீங்க, அதுல உண்மையா இருக்கீங்களா அப்படிங்கிறதுதான். அவ்வளவு. நன்றி சார். ரொம்ப அருமையான உரையா இருந்தது. இதுக்கு நிறைவாக நம்ம பாபேஸ் அவர்கள் குவியத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். விஸ்வம் அவர்களுக்கு மிக மிக நன்றி. நல்ல ஒரு தாட் ப்ரொவோக்கிங் இன்னைக்கு டாக். அது எழுத்தும் ஓவியமும் நிச்சயமா அது ஓவியம் மாதிரி எங்கள் மனசுல பதியும். சார் பாபேசு சார். மிக மிக அருமை. அதாவது சில விஷயத்தை ஹைலைட் பண்ணணும். ஓவியர் விஸ்வம் அவர்கள் மிக குறைவாக தன்னுடைய முன்னுரையாக பேசி கேள்வி கேட்டவர்களுக்கு நல்ல தெளிவான விளக்கங்கள் கொடுத்தார். இஸ் அ மேன் வித் லாட் ஆஃப் பர்செப்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங். நான் அவரை பாராட்டக்கூடிய பின்னணி என்ன இருக்குன்னு அவருக்கு என்ன பத்தி தெரியாது. ஒரு பின்னணி சொல்றேன். நான் ஆதி மூலம் அவரோட நெருங்கி பழகினவன், அவருடைய நண்பர். 73-75 எங்கள் கல்லூரிக்கு அவரை அழைத்து நான் பேச சொல்லி இருக்கிறேன். அப்பொழுது சாமர்செட் மாம், மூன் அண்ட் சிக்ஸ்பென்ஸ்னு ஒரு நாவல், எத்தனை பேர் படிச்சுவீங்க தெரியாது. இட் இஸ் அ நாவல் ஆன் பால் காயின் என்ற ஒரு மிகப்பெரிய ஓவியரை பற்றிய நாவல் இது. அந்த நாவலை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைத்தது. ஆகவே நான் வந்து ரொம்ப அந்த பின்னணியோட சொல்றேன், ரொம்ப அருமையான பேச்சாக இருந்தது. 2வது விஷயம் வந்து நம்ம தமிழ்ல எப்பவுமே சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்றுதான் சொல்வார்கள். அதுக்கப்புறம் தான் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னு வரும். ஆகவே சித்திரம் என்ற ஓவியமும் செந்தமிழ் என்ற எழுத்தும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு மரபு சார்ந்த தலைப்பு இன்னைக்கு அமைந்திருக்கிறது. 2வது வந்து எப்படி வந்து எழுத்தை ஓவியத்திலே காட்டியிருக்கிறார்களோ அதே போல ஓவியத்தை எழுத்திலே காட்டியிருக்கிறார்கள். சங்ககால புலவன் அதுக்கு ஓவச் செய்தி என்று பேரு. பேராசிரியர் மூவா அவர்கள் அதை எழுதியிருக்கார். ஓவச் செய்தின்னா என்னன்னா, ஒரு சங்க காலத்தினுடைய கவிதை ஒரு பெண் தலைவனை பிரிந்து நிற்கக்கூடிய அந்த காட்சி அதுக்கு முன்னாடி பண்றான். அதுக்கு ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு இருக்க. ஒரு நிமிஷம் எனக்கு கொடுக்கணும், சுந்தரராஜன் கிட்ட கேட்டுக்கிறேன். பாரதி ஒரு இடத்துல எழுதுகிறார், நான் ரொம்ப அசந்து போன இடம், இதை கையில எடுத்து செல்லுங்கள்.
நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பாரதி எழுதுறான். ஆனாலும் நின்றன் அதிசயங்கள் யாவினுமே கானாமுதம் படைத்த காட்சி மிக விந்தையடா என்று எழுதுகிறான். எனக்கு இன்னைக்கு விஸ்வம் பேசும்போது அதுக்கு நினைவு என்ன காரணம்னா, அவர் கேட்டாரு, இந்த வானத்தை அருவமா இருக்கிறத ஓவியம் பண்ண முடியுமா? ஒரு காற்றை ஓவியம் செய்ய முடியுமா? ஒரு ஒரு ஓவியத்தை பத்தி எத்தனையோ கதை, நிறைய பேசக்கூடிய அருமையான கதைகள். ஷெக்காவுடைய ஒரு கதையை சொன்னா போறோம், ஓவியத்தினுடைய அல்டிமேட். அத பாரதி என்ன சொல்றான், கானாமுதம் படைத்த காட்சி எங்கேருந்து வந்தது? இசையில காட்சி எங்கேருந்து வந்தது? கானாமுதம் படைத்த காட்சி மிக விந்த இடம்னு எழுதுறான். எப்படி அது? அதுக்கு நான் விளக்கம் சொன்னேன் ஒரு முறை. பாடுறவன் என்ன பாடுறான்னு நம்ம காதுல தெரியாது. ஆனா அந்த அரங்கிலே பார்க்கும்போது மக்களுடைய மகிழ்ச்சி புரிந்த மெய் சிலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது, ஓ, நல்ல இசை கேட்கிறது என்று புரியும். ஆகவே பாரதி கவிதைகளை காட்சிப்படுத்தி தான் விரும்பினான். ஆக இன்னைக்கு பாரதி இருந்தா மகிழ்ந்திருப்பான். ஏன்னா இந்த இந்த அப்ரோச் தான், வாட் இஸ் பேசிக்கலி அபவுட் தட். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் அது மாதிரி பட்டீஸ்வரத்தை பற்றி சொன்னார். இன்னொன்று சொல்லுகிறேன், பட்டீஸ்வரத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த அம்மன் இருக்கிறாங்களே, அந்த அம்மனுடைய சிலையை காலை வச்சு முன்னாடி வர மாதிரி இருக்கும். நீங்க ஒரு நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அம்மன் கால் எடுத்து முன்னாடி நகர்ந்து வர மாதிரி இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த கண், அந்த காட்சி நிறைய சொல்லியிருக்காரு இன்னைக்கு. ரொம்ப அதை விட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஓவியர், ஒரு இளம் பெண், அவ அப்படியே அந்த உடம்பு செலுத்து போனாங்கிறது எந்த பேச்சில் சார் கேட்டிருக்கோம். இப்போ அண்மையில நான் இந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்றைக்கு அதாவது ஒரு 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 1000 குடம் பன்னீர் எடுத்து அந்த கலைஞன் விஸ்வத்து மேல தெளிக்கிறதுக்கு பதிலாக அந்த பெண் சொன்னது எனக்கு உடம்பு சிலிர்த்து போச்சு. ஓ, இதெல்லாம் குபிகத்திலே நிகழ்கிறது பார்க்கும்பொழுது சுந்தரராஜன், கிருபானந்தன் இரட்டை இருக்கு, நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அதே மாதிரி வளர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஓவியர் நம்ம மீனாட்சி சுந்தரம், பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், அவர்களுக்கு ஒரு அருமையான பின்னணியம். அவர் கேட்டுட்டு விஸ்வம் சொன்ன பதில் இருக்க ரொம்ப ரசித்தேன் நான். அசதோமா தமசோமா ஜோதிர்கமை என்று உபனிடம் பேசுவது போல, தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு முயல வேண்டும் என்று எத்தனையோ செய்திகளை எனக்கு ரொம்ப, அதான் நான் பேசும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏன்னா நிறைய நேரம் எடுத்துக்கிறோன்னு பயமா இருக்கு சில நேரங்கள்ல. இருந்தாலும் இதை சொல்லியே ஆக வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன். இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இது மோஸ்ட் இன்கம்ப்ளீட். எனக்கு விஸ்வம் 2, விஸ்வம் 3ன்னு தொடரணும் அது. ஏனென்றால் இன்றைக்கு அவர் தொடாத விஷயம் வண்ணம். இந்த வெளிச்சத்தை சொன்னார், அது ரொம்ப கடைசி போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார். அந்த வெளிச்சம்ங்கிறத இம்பார்ட்டன்ட். அது மாதிரி வண்ணம், அது மாதிரி ஒவ்வொரு துறை இருக்கிறதே, ஒவ்வொன்றை பற்றி அவர் பேச சொல்லணும். உங்களை போன்ற பெருமக்கள் எல்லாம் இந்த நாட்டிலே ஓவிய கல்லூரி, அது ஒரு நிறுவனங்கள் ஏற்பட்டு உங்களை போன்றவர்கள் ஆசிரியர்களாக பயன்பட்டு இந்த நாட்டில நிறைய ஓவியங்கள் அதை ரசிக்கக்கூடியவர்கள், அதாவது ரசிகர்களை தயார்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்கள் இருக்கிறீர்கள். ஓவியர்கள் எத்தனை பேர் வருவாங்க, அது அவங்களுடைய இஷ்டத்தை பொறுத்து இருக்கு, அது இறைவனுடைய சித்தம். ஆனா இதை நீங்கள் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு இனி நாங்கள் ஓவியத்தை இன்னும் உற்று பார்ப்போம். இன்னொரு முறை நான் உற்று பார்க்கணும் சொல்வது உண்டு. இந்த ஒரு ஓவியம் பார்த்தா அதுக்கு பின்னாடி ஆதிமூலம் சார்லேருந்து எனக்கு அவ்வளோ ஒரு பழக்கம். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அது. எங்க கல்லூரியில கூப்பிட்டு நான் பேச சொன்னேன். அதன் பிறகு இன்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சி. விஸ்வம்னு உங்களுக்கு ரொம்ப அருமையா பேர் இருக்கு, உலக பார்வை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் வாழ்க. என்னுடைய வயதின் காரணமாக உங்களை வாழ்த்துகிறேன். வேற எந்த தகுதியும் இல்லை என்றாலும் உங்களை மனதார பாராட்டுகிறேன். குவிகம் இன்றைய ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியை இன்று நாங்கள் இந்த இந்த எனக்கு காலை, உங்களுக்கு எல்லாம் மாலை, நாங்கள் சந்தித்து மகிழ்கிறோம் என்று சொல்லி எல்லார் சார்பிலும் குவிகம் சார்பில் மறுபடியும் கோடானு கோடி நன்றிகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி. ஒரு விஷயம், நீங்க ஆதியிலிருந்து ஆரம்பிச்சோம், ஆதியிலிருந்து முடிச்சிட்டீங்க. ஆதி இப்ப இந்த அப்டிராக்ட் பெயிண்டர்ஸ்ல, இந்தியன் பெயிண்டர்ஸ்ல மிக வெரி நோட்டட் பர்சன். அவரோட மிகப்பெரிய தொடர்பு இருந்திருக்கீங்கன்னு எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு மூத்தவர் அவரை நான் பார்க்கறதுக்கு போகும்போது ஆதி அவருடைய ஓவியத்தை நான் பார்த்தேன். அவர் பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு புத்தகம் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு புக்கு கொண்டு வந்திருந்தாரு. அந்த ஓவியத்துல அதுல புத்தகத்துல என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருப்பாரு. அவருடைய ஓவியத்தை பார்த்தோன்னே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், என்னுடைய ஆசிரியர் H.V. ராம்கோபால், the line is beginning and ending of art. கோடுகள் தான் ஓவியத்திற்கு முதலும் முற்றும், கோடுகள் தான் ஓவியத்திற்கு முதலும் முற்றும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதான் நான் சொன்னேன், அவர் அப்படி எழுதியிருக்கு, ஆனா உங்க ஓவியத்தை பார்க்கும்போது எனக்கு அது இல்லை. என்ன சொல்லுதுன்னா, the breaking lines, the dot is the beginning and ending of art. அவருடைய பல புள்ளிகள் சேர்த்து ஒரு கோடு,
அவரோட ஓவியத்தை நீட்டு கோடு எடுத்திருக்கவே மாட்டாரு. அங்கங்க பிரைட் சரி பண்ணி தெரியும். அவரு அதான் அவரு முதல்ல சிற்றிதழ்களுக்கு நிறைய அவர் ஹெல்ப் பண்ணார். ஆமா நடை போன்ற அந்த ஆமா கால இலக்கிய சிற்றிதழ்களுக்கு அட்டப்பட ஓவியத்தை ஆதி மூலம் அவர் போட்டு கொடுத்தார். அதனால ஆதி மூலம் இலக்கியவாதிகளோட ரொம்ப நெருக்கத்தில் இருந்தவர். ஆதி மூலம் ஆர்பி பாஸ்கரன் போன்றவர்கள்லாம் இங்கே ஆமா வளரும் பொழுது சேலத்துல பரந்தாமனுடைய பரந்தாமனோட பரந்தாமன் தமிழ்நாடன் நடந்திருக்கிறேன். இந்த சிறுபத்திரிக்கை தான் நவீன ஓவியத்துக்கு முதலிடம் இடம் கொடுத்து பண்ணது. அந்த வகையில ரொம்ப சிறப்பா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நீங்க நன்றி சார், ஆதி நன்றி. மூலத்தை தெரிந்தவரோடு இங்கு பேசுறங்கிறது. நன்றி எல்லாருக்கும் சார், நன்றி மிகப்பெரிய சார். நன்றி. இந்த குவிகம் அமைப்பு இப்படி ஒரு இதை ஏற்படுத்த நீங்க சொன்னது மாதிரி நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் நான் வருவேன். நன்றி சார், ரொம்ப அருமையா இருந்தது. விஸ்வம் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. விஸ்வரூபம் 2 வரணும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாருடைய விருப்பமா இருக்கு. கண்டிப்பாக நிச்சயமாக செய்வோம். விஸ்வம் சாருக்கு நன்றி கூறிவிட்டு இன்றைக்கு அடுத்த நிகழ்வு பற்றி ஒரு வார்த்தை. 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குவிகம் சிவசங்கரி சிறுகதை தேர்வை பற்றி உங்களுக்கு தெரியும். அதில் 6 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். போன இந்த ஜூலையிலிருந்து இது வரைக்கும் 6 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், கலந்து கொண்டார்கள், தேர்வு பெற்றிருக்கிறார்கள். அந்த 6 பேரையும் அழைத்து அவருடைய கதைகளை பற்றியும் மற்ற நடுவர்கள் அதற்கு எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை பற்றியும் ஒரு நிகழ்வை எப்பொழுதும் நடத்துவோம். அது 26ஆம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை நாம் அந்த நிகழ்வை நாம் நடத்துவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். ஒரே செகண்டு, ஒரு செகண்ட் இருங்க. இன்றைய நிகழ்வை பற்றி ஒரு ஒரு போல், அதாவது உங்களுடைய ரியாக்ஷன் எத்தனை, ஒரு ரேட்டிங் என்னன்னு சொல்லுங்க மற்ற நண்பர்கள் எல்லாம். ஒரே செகண்ட். உங்களுடைய ரேட்டிங்ஸ் கொடுங்க, எல்லாரும் உங்களுடைய ரேட்டிங்ஸ் கொடுங்க. சார் உங்களுடைய ரேட்டிங் 13 பேர் அந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எஸ் எஸ் போலிங் முடிக்கிறதுக்கு டைம் ஆச்சு. 15 பேர். இன்னும் யாராவது போல் பண்ணுறதுன்னா முடிச்சிருங்க. ஃபேண்டாஸ்டிக். இன்னைக்கு 69-70% வந்து முழு மதிப்பெண் கொடுத்துருக்கிறார்கள். மற்ற 25-30% வந்து 4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி விஸ்வம் சார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.